வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. இந்த ஒரு கோஷம் இந்த மாதத்துல எல்லா பக்கமும் நீங்க கேட்கக்கூடிய ஒரு கோஷமா இருக்கும். எப்படி ஒரு சித்திரை பௌர்ணமி, பங்குனி உத்தரம், மகா சிவராத்திரி இந்த மாதிரி நாட்களுக்கு இருக்கிற அதே சிறப்பு இந்த வைகாசி விசாகத்துக்குமே இருக்கு. இந்த வைகாசி விசாகம் இந்த நாளை நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீசார்ஜிங் டேனே நம்மளால சொல்ல முடியும். இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கும், ஆனா உண்மை. இது ஏன் இந்த மாதிரி நம்ம சொல்றோம், இந்த நாளோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத இந்த வைகாசி விசாக சிறப்பு சத்சங்கத்துல நம்ம பார்க்கலாம். முதல்ல முருக பக்தர்களா இருந்தீங்க அப்படின்னா உங்க எல்லாத்துக்குமே வைகாசி விசாகம்னு என்னன்னு நீங்க தேடி தேடி அதை கண்டுபிடிச்சு வச்சிருப்பீங்க. ஆனா இது வரைக்கும் நமக்கு புராண கதையா தாரகாசுரன், சூரபத்மன், சிங்கமுகன் 3 பேர் இருந்தாங்க, அவரை வதம் பண்றதுக்காக வந்தாரு அப்படிங்கிற ஒரு கதை மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியும். ஆனா இந்த புராண கதைக்கு பின்னாடி, இந்த புராணத்தை எழுதியதற்கு பின்னாடி நம்மளுடைய மனித உடலையும் சரி மனித வாழ்வியலையுமே சேர்த்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமூட்டும் ஒரு ரகசியத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த வைகாசி விசாகத்துக்கு சொல்லித்தரேன். இந்த ஒரு சத்சங்கத்துல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வைகாசி விசாகத்தோட சிறப்புகள் என்ன, முருகப்பெருமானோட சூக்ஷம தன்மைகள் எப்படி வரும், சரவண பவ மந்திரத்துக்கான ரகசியம் என்ன, அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல நீங்க பயன்படுத்திக்கிறதுக்காக ஒரு சிறப்பு, ஒரு எளிமையான, ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தியானத்தையே இந்த ஒரு சத்சங்கத்துல நான் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய முருகன் யோகக்கலை ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுடைய MYK ஃபேமிலிக்கு ஸ்பெஷலான ஒரு சின்ன ஒரு மெடிடேஷன் செஷனை நான் குரூப்ல தனியா நமக்கு போஸ்ட் பண்றேன். அந்த இடத்துல நீங்க அந்த செஷன் நீங்க கத்துக்கலாம். ஓகே, இந்த சிறப்பு வாய்ந்த நாள்ல முதல்ல நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, முருகன் யோகக்கலை. ஏன் முருகன் யோகக்கலை அப்படிங்கிற பேரு, இதுக்கான ஒரு சிறப்பு என்ன, இதோட ரகசியங்கள் என்ன அப்படிங்கறத இது வரைக்கும் நான் வெளிப்படையா சொன்னதில்லை. பட் இதுக்கு அப்புறம் வர சத்சங்கங்கள்ல நான் கண்டிப்பா இதை வெளிப்படையா சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த முருகன் யோகக்கலை முதல்ல என்ன பண்ணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பல்வேறு விதமான யோக பயிற்சிகள் இருக்கலாம், பல விஷயங்களை நீங்க பார்த்திருக்கலாம். ஆனா எல்லா தவங்களுக்குமே எல்லா யோக பயிற்சிகளுக்குமே அதிபதியான ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் தான். முருகப்பெருமான் எங்க இருந்து தோன்றி இருக்காருன்னா, சிவபெருமான் கிட்ட இருந்து தோன்றிய, உங்க பாஷையில சொன்னா ஒரு கான்சியஸ்னஸ் முருகப்பெருமான்னு வச்சுக்கலாம். இந்த உச்சபட்ச சக்தியை நம்ம ஒரு சிவபெருமானே ஆதி குருன்னு நம்ம சொல்றது சிவபெருமான். அந்த ஆதி குரு ஒருத்தர்கிட்ட குருவா நினைச்சு உபதேசம் பெற்றாரு அப்படின்னா அந்த ஒரே ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய முருகப்பெருமான். அப்போ அந்த முருகப்பெருமான் தான் பாத்தீங்கன்னா யோகங்களுக்கான அதிபதி. அதாவது சிவபெருமான் எல்லாத்துக்குமான அதிபதி. அவருடைய ஒரு ஃபார்மை இதுக்குன்னே தனியா வடிவமைச்சதுதான் பாத்தீங்கன்னா முருகன் அப்படிங்கிற முருகப்பெருமான். அவரு வழியா அகத்தியர் மூலியமா பல சித்தர் பெருமாக்கள் மூலியமா பயிற்சிக்குள்ளாகி அந்த பயிற்சிகள்ல அவங்க முன்னேற்றம் கண்டு ஞானம் அடைந்த அந்த சித்தி நிலைகள் எல்லாம் தாண்டி ஒரு உயர்வான நிலைக்கு போன ஒரு யோகக்கலை தான் பாத்தீங்கன்னா முருகன் யோகக்கலை. இதுல பல்வேறு விதமான நிலைகள் இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு மனிதர்களுக்கு அத்தனை நிலைகளை கொடுத்தா அவங்களால அதை செய்ய முடியாது. ஏன்னா அதுக்கான உடல் பக்குவமும் கிடையாது, மனப்பக்குவமும் கிடையாது, உயிர் சக்தி அந்த அளவுக்கு கிடையாது. அதனால அதுல இருந்து இந்த காலகட்டத்துக்கு மனிதனுக்கு எந்த விஷயங்கள் தேவைப்படுமோ அந்த நிலைகளை எடுத்து கொடுக்கறதா பாத்தீங்கன்னா இந்த முருகன் யோகக்கலை. எப்படி எல்லா பயிற்சிகளையும் பண்றாங்க, ஆனா இந்த பயிற்சியில எப்படிங்க எனக்கு இவ்வளவு வேகமா ரிசல்ட்ஸ் வருது, எப்படி உங்களால இதை கொடுக்க முடியுது, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பல்வேறு விதமான யோசனைகளும் சிந்தனைகளும் இன்னைக்கு வரைக்கும் முருகன் யோகக்கலை ஸ்டூடெண்ட்ஸுக்கு போயிட்டு இருக்கோம். நான் பல வருஷமா ஒரு சில இடங்கள்ல பயிற்சி பண்ணேன், எனக்கு அதுக்கான ரிசல்ட்ஸே வரல. ஆனா இங்க ஒரு 48 நாளுக்குள்ள என்னால கண்கூடான டிஃபரன்ஸை பார்க்க முடியுது. என்னோட வீட்டுல மாற்றங்கள் தெரியுது, என்னுடைய உடல்நிலையில மாற்றங்கள் தெரியுது, மனநிலையில மாற்றங்கள் தெரியுது, பொருளாதாரத்துல மாற்றம் தெரியுது. அப்படின்னா நான் இது எதுவுமே சொல்லி இந்த கிளாஸஸ் கொடுத்தது கிடையாது. ஆனா இது எல்லாமே என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றத விட நீங்க எல்லாம் முருகப்பெருமானுடைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லலாம். எப்படி உங்களுக்கு இதெல்லாம் வருது அப்படின்னா முழுக்க முழுக்க அவரு கொடுத்த சூக்ஷமங்கள், அவரு கொடுத்த ரகசியங்கள், அவருடைய அருள், இந்த 3 விஷயமும் இருக்கிறதுனாலதான் முருகன் யோகக்கலை இன்னைக்கு வரைக்கும் தனித்துவமா ஏன் அது நிக்குது அப்படின்னா அதுக்கு தான் காரணம். அதே மாதிரி எல்லாராலையும் முருகன் யோகக்கலைக்குள்ள வர முடியாது. இதை நான் முன்னாடி இருந்து பல நாட்கள் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் திருப்பி ஞாபகப்படுத்துறேன். ஏன்னா யார் ஒருத்தருக்கு முருகப்பெருமானோட பரிபூரண அருள் கிடைக்கணும்னு இருக்கோ, யாருக்கு அந்த சிவபெருமான் முருகர் வழியா வழிகாட்டணும்னு இருக்கோ,
அவங்களால மட்டும்தான் முருகன் யோக கலைக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியும். ஸோ அதுக்கு பலவிதமான ஃபில்டர்ஸும் பலவிதமான பேரியர்ஸும் நம்ம வந்து வைப்போம். அதெல்லாம் கடந்து வரவங்களுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த முருகன் யோக கலை அப்படிங்கிறது வந்து தெரியும். இதுல கண்கூடா நமக்கு தெரியக்கூடிய ஒரு ஃபில்டர், ஒரு பேரியர் நாங்க என்னவா வச்சிருப்போம் அப்படின்னா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஒரு பொருளாதாரம், மன வலிமை, உடல் வலிமை, இது மூணுமே கண்ணுக்கு தெரியற ஒரு பேரியரா இருக்கும். பொருளாதாரம்னா உடனே வந்து பணக்காரங்க ஏழை அப்படி கிடையாது நான் சொல்ல வருது. அவங்களுக்கு தேவையான ஒரு பொருளை வாங்குறதுக்கு அவங்க எந்த அளவுக்கு மெனக்கெடுறாங்கன்னு பார்ப்போம். அதை செய்யறதுக்கு உடல் எவ்வளவு ஸ்திரமா இருக்குன்னு அதுக்கும் டீடாக்ஸ் கொடுத்து ரெடி பண்ணுவோம். மனம் எந்த அளவுக்கு வலிமையா இருக்குன்னு பார்ப்போம். இதெல்லாம் பார்த்துதான் முருகன் யோக கலைக்குள்ள ஒருத்தரை வந்து நம்ம வந்து இழுத்துட்டு வருவோம். இன்னைக்கு வரைக்குமே இந்த ஒரு ப்ராசஸ் தான் நடந்துட்டு இருக்கு. ஏறக்குறைய ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸை தாண்டி நான் வந்து ஒருத்தரா நாங்க பார்த்து ஹேண்ட் பிக் பண்ணி ட்ரெயின் பண்ணியிருப்போம். ஸோ அத்தனை பேத்துக்குமே இதே ப்ரொசீஜர் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம். இதுல அவங்களுக்கு விதி இருக்குங்கிறவங்க, இதை கடந்து செல்லணுங்கிறவங்க நம்ம கூட பயணிப்பாங்க. இல்ல அவங்களுக்கு அதுக்கான முழுமையான விதி தரப்படல அப்படிங்கிறவங்க நடுவுலயே தனியா வந்து போவாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு கிளாஸ்லயுமே நான் முன்கூட்டியே சொல்லிதான் வந்து எல்லாத்தையுமே உள்ள கூட்டிட்டு வருவேன். நான் ஆரம்பத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க எப்பவுமே இதை பயிற்சி பண்ணுவோம் இருப்போங்க. ஆனா அந்த விதி வினை 6 கோடி மாயா சக்திகள் விடாது. ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கும். அது அவங்க வினை பயன் அப்படிங்கிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நன்னாள் அப்படிங்கிறதா வந்து பாத்தீங்கன்னா முருகன் அப்படிங்கிற அவர் பிறந்த ஒரு நன்னாள். முருகனுக்கே அவ்வளவு சிறப்பு இருக்குன்னா, அப்ப அவர் பிறந்த அந்த ஒரு நட்சத்திரம், அவர் பிறந்த அந்த ஒரு நாளைக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். முதல்ல இந்த விசாகம், வைகாசி விசாகம்னா என்னன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு நான் எளிமையா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இந்த வைகாசி மாதம், அதாவது வைகாசி மாதம்னு எப்படி நம்ம கணக்கிடுறோம் அப்படின்னா, இந்த சூரியன் ஒரு ராசி கட்டங்களுக்குள்ள நீங்க பார்த்திருப்பீங்க. மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இருக்குன்னு. மேஷம்ல வந்து அந்த சூரியன் போய் ஒரு மாசம் நிற்கும் போது அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சித்திரைன்னு சொல்லுவோம். இதுவே வந்து அடுத்த கட்டமான ரிஷபம், இடபம் அப்படின்னு வந்து தமிழ்ல சொல்லுவோம். அந்த இடப கட்டத்துக்குள்ள வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதை வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதத்தை எப்படி கணக்கிடுறாங்கன்னா, சூரியனோட அந்த நகர்வை வச்சு நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய அந்த ஒரு ஞானிகள் கணக்கிட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த சந்திரன் வந்து எந்த இடத்துல போய் நிக்குதுங்கிறத வச்சு அதுக்கான நட்சத்திரங்களை வந்து நம்ம தேர்ந்தெடுப்போம். இப்போ இந்த இடப கட்டத்துல இருக்கிற இந்த சூரியன் என்ன பண்ணும் அப்படின்னா, நேரா வந்து விருச்சக கட்டத்துல இருக்கிற விசாக நட்சத்திரத்துக்கு அந்த சந்திரன் அங்க போய் நிற்கும் போது அதோட முழுமையான அந்த ஒளியை செலுத்தும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா 180 டிகிரி, கரெக்டா 160 டிகிரியில இருந்து 190 டிகிரி வரைக்கும் அந்த சூரியனோட ரேஸ் விழும்போது என்ன ஆகும்னா பௌர்ணமியோட ஆற்றல் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்ப நேரம் 180 டிகிரிக்கு வரும்போது அதை நம்ம வந்து பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவோம். இந்த வைகாசி மாசத்துல விசாக நட்சத்திரத்துக்குள்ள சந்திர பகவான் உள்ள போகும்போது நமக்கு வைகாசி விசாகம் அப்படிங்கிற ஒரு நாள் கிடைக்கும். இந்த நாள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் அவதார நாள்னு நம்ம சொல்லுவோம். இதே வந்து தைப்பூசம் அப்படின்னா, தைங்கிறது வந்து நீங்க பாருங்க எந்த இடத்துல வந்து இந்த சூரியன் போய் நிக்கிறாரு, அதுக்கு நேரா வந்து பூச நட்சத்திரத்துல சந்திரன் நிற்பாரு. அப்ப அது வந்து தைப்பூசம் சொல்லுவோம். இதுவும் முருகனுக்கு உகந்த நாள் தான். அதே மாதிரி வைகாசி விசாகம் முருகனுக்கு உகந்த நாள் தான். பங்குனி உத்திரம் வருது, அதுவும் முருகனுக்கு உகந்த நாள் தான். அதே மாதிரி கார்த்திகையில வர இந்த பௌர்ணமி, ஐப்பசி பௌர்ணமி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் அதே மாதிரி முருகனுக்கு உகந்த நாளே வரும். ஏன் வந்து குறிப்பிட்டு பௌர்ணமியை சொல்றாங்க அப்படிங்கிற ரகசியத்தை நம்ம சித்ரா பௌர்ணமி கிளாஸ்ல வந்து லாஸ்ட் மந்த் வந்து பேசியிருந்தோம். அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி நம்ம ஒன்று சொல்லும் போது எனக்கு ஒன்று நினைவுக்கு வருது. என்னன்னா, அந்த கிளாஸ் முடிச்சுட்டு என்கிட்ட ஒரு 20-30 பேர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து, இந்த இந்த பௌர்ணமிக்கான கிளாஸஸ் நம்ம மாதந்தோறும் வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க, அந்த அமாவாசை பௌர்ணமிக்கு. அப்போ நம்ம எதுவுமே சொல்ல. இப்போ மேபி உங்க யாருக்காவது விருப்பம் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அட்மின் கிட்ட வந்து நீங்க ஒரு மெசேஜ் போடுங்க. எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அடுத்து வர மாதங்கள்ல நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இப்ப நம்ம முழுக்க நம்ம ஃபோக்கஸ் பண்றது மாத சிவராத்திரிகளுக்கு தான் வந்து நம்ம முழுமையான ஒரு ஃபோக்கஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஏன்னா அது வந்து 2027ல வர சிவராத்திரி அன்னைக்கு அதை வந்து நம்ம கல்மினேட் பண்றதுக்காக. அதை தாண்டி நான் பௌர்ணமிக்கும் நான் வருவேன், எனக்கு அதையும் வேணும், இல்ல அமாவாசைக்கும் எனக்கு இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க தாராளமா வந்து நீங்க அட்மினை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ இந்த விசாக நட்சத்திரம் எதை வந்து குறிப்பிடுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 27 நட்சத்திரங்கள்ல 16வதோ என்னவோ ஒரு நட்சத்திரம் வந்து விசாக நட்சத்திரம். இது வந்து முழுக்க செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற ஒரு நட்சத்திரமா வரும். அதனாலதான் முருகன் என்ன சொல்லுவாங்கன்னா செவ்வாய்க்கு அதிபதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த இடத்துல இன்னொரு சூக்ஷமமான ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். முருகன் வந்து வெறும் செவ்வாய்க்கு மட்டும் அதிபதி இல்ல, ராகு கேதுங்கிற அந்த சர்ப்ப கிரகத்துக்குமே வந்து முருகப்பெருமான் ஒரு விதமா இன்டெரக்டா அதிபதியா வந்து வருவாரு. இப்போ இந்த விசாக நட்சத்திரம் எதை குறிப்பிடும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு வீரத்தை, ஒரு முடிக்க முடியாத செயல்களை முடிக்கிறதுக்கு, அதாவது இம்பாசிபிளா நான் பாசிபிளா மாத்துறேன் அப்படிங்கிற விஷயத்த காட்டுறதுக்காகவும், ஒரு ஞானத்துல அதீத உச்ச நிலைக்கு போறதுக்காகவும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விசாக நட்சத்திரம் குறிப்பிடக்கூடிய ஒரு நட்சத்திரமா இருக்கும்.
அந்த முருகனுக்கு அதனால பல பேர்கள் விசாகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கார்த்திகேயன்னு சொல்லுவாங்க, ஆறுமுகன்னு சொல்லுவாங்க, ஆறுபடை வீடு கொண்டவன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பிரம்மனுக்கு உபதேசம் கொடுத்தவன்னு சொல்லுவாங்க, தந்தை சுவாமின்னு சொல்லுவாங்க. சுவாமி மலையில குடிக்கொண்டுள்ளாரு தந்தை சுவாமி. சோ இந்த மாதிரி தகப்பனுக்கு உபதேசம் கொடுத்து இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான செயல்களை செய்யறது முருகனா இருக்கும். இந்த விசாக நட்சத்திரம் இதை தான் குறிப்பிடுது. இன்னைக்கு நாள்ல வந்து இந்த விசாக நட்சத்திரத்துல நீங்க வைகாசி விசாகம் கரெக்டா இன்னைக்கு நீங்க சில பயிற்சிகளை செய்யும் போது உங்க உள்நிலை மாற்றம் அப்படிங்கிறது அபரிவிதமா இருக்குங்க. எப்படி சித்ரா பௌர்ணமிக்கு வந்து சில பேகேஜஸை கழட்டி விட முடியும், கர்ம வினைகளை வந்து நீங்க சில விஷயங்களை மாற்றி அமைக்க முடியுங்கிறத கண் கூட அந்த கிளாஸ்ல உங்க எல்லாத்துக்குமே 50 பேர் இருந்திருப்பீங்க, அந்த 50 பேருக்கு கண் கூட நான் எப்படி காட்டணும் அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விசாக நட்சத்திரத்துல ஆன்மீகத்துக்கான ஒரு சின்ன தூண்டுதல் எப்படி போட்டீங்கன்னா அது நெருப்பு மாதிரி பத்திட்டு எரியும். அதுதான் இந்த நட்சத்திரத்தோட ரகசியமான ஒரு விஷயம். ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு நெருப்பு, ஒரு ஃபியர்ஸான கிரகம். அப்ப அன்னைக்கு நீங்க எந்த விஷயத்த நீங்க செஞ்சாலும் ஒரு இன்டென்சிட்டி, நம்ம சத்குரு ஸ்ரீ பிரம்மா இருக்காரு அப்படின்னா அவரோட அந்த கண்கள்ல அந்த ஒரு இன்டென்சிட்டி பாப்பீங்க. சரிங்களா? அந்த ஒரு இன்டென்சிட்டியை உங்களால இந்த நாட்கள்ல வந்து கொண்டு வர முடியும். மேலும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த புராண கதைகளை வந்து கேள்விப்பட்டிருப்போம். என்ன கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா முருகப்பெருமான் வந்து சூரபத்மன், தாரகாசுரன், சிங்கமுகன் 3 பேர் வந்து சிவபெருமான் கிட்ட வந்து அயராது தவம் பண்ணி வரம் வாங்கினாங்க. சிவபெருமானோருக்கு பிறக்கிற ஒரு குழந்தை ஆண் குழந்தையினாலதான் தன்னை வந்து அழிக்க முடியும். ஏன்னா சிவபெருமான் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லலாம், அவர் வந்து ஒரு சன்னியாசின்னு சொல்லலாம், மிகப்பெரிய ஒரு துறவி, ஞானி, என்னென்ன பேர் வேணாலும் கொடுக்கலாம். அப்ப அவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு, அவரோட விந்தை வந்து எந்த ஒரு கருப்பையினாலையும் சுமக்க முடியாது, அவரு வந்து அதே மாதிரி இந்த உலக வாழ்க்கைக்குள்ள வரமாட்டாரு அப்படின்னு நினைச்சு இந்த ஒரு வரத்தை வாங்கி அவங்க தேவையில்லாத வேலைகள்லாம் பண்ணுவாங்க. அப்ப எல்லாரும் சேர்ந்து முறையிடும் போது சிவபெருமான் என்ன பண்ணுவாருன்னா தன்னுடைய நெற்றிக் கண்களில் இருந்து பிறக்க வைத்தவர் தான் முருகன் அப்படின்னு சொல்லுவாரு. 6 குழந்தைகளா பிறந்து ஒன்றாக சேர்த்து கார்த்திகை பெண்கள் வளர்த்து அப்புறமா வந்து இவர் வேல் கொண்டு அவங்களெல்லாம் வந்து அழிச்ச புராண கதை உங்களுக்கு தெரியும். இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்கு. அதை நம்ம என்னன்னு இன்னைக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சிவபெருமான் அப்படின்னா உயர்ந்த சக்தின்னு அர்த்தம். அந்த உயர்ந்த சக்தி கிட்ட இருந்து நெற்றிக்கண் மூலியமா பிறகுது. நெற்றிக்கண் நம்ம எதுக்கு சொல்லுவோம், ஹையர் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த ஒரு கான்சியஸ்னஸ் வந்து அது வந்து ஒரு பிறப்பு கொடுக்குது அப்படின்னா 6 முகங்கள் கொண்டது. 6 முகம்னா என்னவா இருக்கும்? 5 வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற 5 புலன்கள்னு சொல்லலாம். 6வது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய 6வது புலன்கிறது நம்மளுடைய மனம். இந்த புலன்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து குவியுது அப்படின்னா எல்லாத்தையும் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு நிலைக்கு கொண்டு வர்றாரு. நீங்க கஷ்டப்படுறீங்களா, எனக்கு ஒரு நிலை ஆக மாட்டேங்குது அந்த ஒரு நிலைப்படுத்துதல் தான் 6 முகன் சண்முகத்தோட ரகசியம். திருமுருகன் பூண்டி சில கோயில்கள் எல்லாம் வந்து போய் பாத்தீங்கன்னா அது வந்து மிகப்பெரிய சூட்சமத்தை வச்சிருக்காங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ஒரு முகத்தை மட்டும் பின்னாடி வச்சிருப்பாங்க. அதை வந்து 6வது முகம்னு சொல்லுவாங்க. அந்த 6 முகத்தையுமே அந்த 5 முகங்களையுமே வந்து பின்னாடி இருக்க அந்த 6 முகம் இயக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூட்சம். அது என்னன்னா இந்த 5 முகங்கள்ங்கிறது 5 புலன்களை இயக்குவது இந்த 6வதா இருக்கிற மனம் அப்படிங்கிறது, அதை பின்னாடி வச்சிருப்பாங்க. அந்த ஒரு சூக்ஷமத்தை கொண்டு பிறந்தவர் தான் வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமான். அதாவது தன்னுடைய இயற்கையாவே பிறக்கும் போதே ஒரு முழுமையான ஞானவானா பிறந்திருக்காரு. 5 புலன்களையும் சேர்த்து 6வதா இருக்க மனதையும் அடக்கி ஒரு நிலையில பிறந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த அசுரர்கள் அப்படிங்கிறது வந்து நமக்குள்ள இருக்கிற அந்த ஆணவம், அகம்பாவம், ஈகோ அது இது பிரைட் இது எல்லாமே இருக்கும் இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை வந்து அழிக்கிறதுக்காக பிறந்தவர். அதாவது இந்த 6 விஷயங்களும் ஒண்ணு சேரும் போது என்ன ஆகும்னா அதை அழிச்சிருங்கிறது இதோட பொருள். இதுதான் எளிமையான பொருள். அதுல அவர் என்னவா மாத்துவாரு, ஒண்ணு வந்து மயிலா மாத்திடுவாரு, ஒண்ணு வந்து சேவலா மாத்தி கொடியா வச்சுப்பாரு. ஏன் மயிலா மாத்தினாரு? மயில் அப்படிங்கிறது இருக்கிறதுலே ஒரு அழகு மிகுந்த மாயையை காட்டக்கூடிய மயிலோட அந்த தோகையை விரிக்கிறத பார்த்து சீன்னு சொன்னவங்க இது வரைக்கும் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு அந்த மயிலோட கழுத்தோட கலர்லாம் நீங்க உன்னிப்பா கவனிச்சு பாத்தீங்கன்னா அப்படி ஒரு கலரை நீங்க உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படி ஒரு அட்ராக்ஷன் இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து ஏவர் மாத்தினார்னா மாயையை தனக்கான வாகனமாக மாற்றினார் அப்படிங்கிறதான். மாயை இன்னைக்கு நம்மள வாகனமா பயன்படுத்துது. ஆனா முருகப்பெருமான் என்ன சொல்ல வர்றாருன்னா நான் மாயையை வாகனமா பயன்படுத்தி எல்லா பக்கமும் சுத்தி வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி சேவலுக்கான ரகசியம் என்ன அப்படிங்கிறத நீங்களே வந்து சொல்லுங்க. ஏன்னா எல்லாத்தையும் நம்மளே சொல்லிட்டா உங்களுக்கு விசாரம் பண்றதுக்கு எதுவுமே இருக்காது. நீங்க உட்காந்து சிந்திங்க, போய் வேற ஒரு யூடியூப் சேனல்லையோ வேற ஒரு புத்தகங்களே தேடாம உட்காந்து சிந்திங்க. என்னத்த சொல்லியிருப்பாரு, சேவல் என்னத்தை பறைசாற்றுறது, அது அந்த சேவல் கூவுற சத்தம் என்ன, சேவல் என்னங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானோட சூக்ஷமான தத்துவ கதை. அந்த வேல் என்ன அப்படின்னா, வேல் அப்படிங்கிறது 2 விதமான அர்த்தங்கள் இருக்கு. இதுல நான் ஒரு விதமான அர்த்தம் இப்ப சொல்றேன். கூர்மையான வேல் அப்படிங்கிறது கூர்மையான ஒரு அறிவை குறிக்கிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். இதோட இன்னொரு அர்த்தம் நம்மளுடைய முன்னாடி வீடியோக்கள்ல சித்தர் மார்க்கத்துக்குள்ள போகும்போது என்னங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். இது ஞான மார்க்கத்துக்குள்ள போகும்போது வேல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த கூர்மையான ஒரு விஷயம் வந்து உங்களுடைய அறிவை வந்து கூர்மையாக்கி நீங்க உங்களுடைய ஆணவம், கண்மம், மாயை இந்த 8 குணங்களை துளைச்சிட்டு போறீங்க அப்படிங்கிறது அர்த்தம்.
அததான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேல் ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேல் மாறல்னு சொல்றது, சஸ்திர பந்தம், இது எல்லாமே இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம ஏதோ பாட்டுன்னு நினைச்சு வந்து பாடிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ரகசியத்தை வந்து பாம்பன் சுவாமிகள் வச்சுட்டு போயிருக்காருங்கிறத அந்த ஞான விளக்கத்தை கொஞ்சம் அதை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அதுல இருக்கிற அளப்பரிய ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களால வந்து ஆச்சரியத்துல ஆழ்ந்து போயிருவீங்க. முருகனோட அந்த ஒரு தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சித்தர் பெருமக்கள் ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து நமக்கு கத்துக் கொடுத்துட்டு போனது இந்த மாதிரி ஒவ்வொன்றையா வச்சுதான். அதே மாதிரி முருகப்பெருமான் எப்படி பிறந்தாரு அப்படிங்கிற ஒரு சூக்ஷமும் இருக்கும். என்னன்னா வந்து அக்னி வாயு இது ரெண்டையுமே சேர்த்தி அது வந்து அந்த கதைகள் நீங்க படிக்கும்போது தெரியும். நான் இந்த இடத்துல அந்த டைம் வந்து இதுக்கு நான் இழுக்க விரும்பல. ஸோ அப்போ அக்னி வாயு இது ரெண்டும் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வாசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. சரிங்களா? வாசியோட இன்னொரு உருவம் முருகப்பெருமான் அப்படிங்கிறதா இந்த இடத்துல சூக்ஷமுமே. அதாவது அக்னியால பிறந்தவர் வாயு வந்து அந்த அக்னி இழுத்துட்டு போய் அப்படி பிறக்க வச்சது அப்படிங்கிற ஒரு கதை இருக்கு. அது கதை மட்டும் இல்ல, நம்ம உடல்ல நடக்கிற ஒரு விஷயம் தான். என்னைக்கு இந்த உஷ்ணமான காத்து நமக்குள்ள கரெக்டா முறையா ஏற ஆரம்பிக்குதோ அது மேல போய் வேர்க்க வச்சு குளிர் வச்சு நீங்க பாப்பீங்களா முருகனோட சிலை வந்து வேர்க்குது. நவபாசானம் ஏன் வேர்க்குது கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த சிலை வேர்க்குது. முருகன் வந்து வேல் வாங்கி இது பண்ணும்போது வேர்க்குதுன்னு சொல்லுவாங்க. முருகனோட சிலை வேர்க்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த வேர்வைக்கு என்ன காரணம் அப்படின்னா அமிர்தம் சுரந்து வடிதல் அப்படிங்கறது அதோட ரகசியம். அதை வந்து எப்படி காட்டிட்டு போயிருக்காங்கன்னா சித்தர்கள் அவங்களோட திருமேனியில உள்ள காட்ட முடியாது. அதனால வெளியே வந்து அது வந்து ஓமையா காட்டிட்டு போயிருக்காங்க. இது வந்து எங்க நடக்கும்னா நமக்குள்ள நடக்கும். அது என்ன ஆகுனா மேல அந்த காத்து அப்படிங்கிறது உஷ்ணமா போய் பட்டு அது குளுமையாகி வேர்த்து நம்ம உடம்புல அமிர்தமா வடியுங்கிறதா இதோட ரகசியம். எத்தனை விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா? இது எதையுமே நான் வந்து யோசிச்சு இன்னைக்கு இதை பேசணும் அதை பேசணும்னு வரல. இங்க உட்கார்றேன், அந்த முருகப்பெருமான் என்னோட குரு அவங்களுடைய அருளால தானா வருது இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கறதுக்காக. இந்த வீடியோவை 1க்கு 2 இல்ல 3 4 வாட்டி பாருங்க. ஒரு வாட்டி நீங்க பார்க்கும்போது மிகப்பெரிய சூக்ஷமங்கள் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து புரிய ஆரம்பிக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சத் சங்கங்களோட ரகசியங்களே. சத் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா உண்மை பொருள் அர்த்தம். சங்கம் அப்படின்னா வந்து அது ஒன்றிணைந்த அர்த்தம். சத் சங்கம் அப்படின்னா வந்து உண்மை பொருளுக்கு நான் உபதேசம் கொடுக்குறேன்னு அர்த்தம். இனி நீங்க பாக்குற இந்த மனம் உடல் கண்கள் இதுக்கு நம்மளோட உபதேசங்கள் போறதில்ல. வள்ளலார் சொல்ற மாதிரி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதிங்கிற அந்த 3வதா இருக்க தனிப்பெரும் கருணையான ஆன்மா இருக்கு பாத்தீங்களா? அந்த வடிவமான ஆன்மா அதுக்கு கொடுக்குற உபதேசம் இது எல்லாமே. இதை நீங்க திரும்ப 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 இதை நீங்க கேட்க 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 உங்களுக்கு சுத்தமா சலிக்காது இந்த விஷயங்கள் எல்லாமே. இதை எத்தனை பேர் உணர்ந்துக்கீங்கன்னு தயவு செய்து நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து ரீகால் ஆகும். இதனாலதான் இதெல்லாம் நம்ம இத்தனை வாட்டி கேட்டாலும் நமக்கு வந்து சலிக்க மாட்டேங்குதா? ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து நீங்க பார்க்க ஒருத்தரோட மூஞ்சியை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா சலிச்சு போயிடும். ஆனா நம்ம கொடுக்குற விஷயங்களை நீங்க பார்க்க இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னென்னலாம் சொல்லுவாங்களோ என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு நீங்க ஆழ்ந்து போயிட்டே இருப்பீங்க. இந்த ஆழ்ந்து போறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நான் நேரா ஆன்மால கை வைக்கிறதா காரணம். அந்த ஆன்மாவை தொடுதல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு காரியம். அதை வந்து இறைவனோட அருளால எனக்கு ஏதோ கொஞ்சம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுடைய ஆன்மாக்குள்ள இந்த விஷயங்களை புகுத்துறேன். இது எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ச ர வ ந ப வ அற்புதமான மந்திரம். இந்த 6 எழுத்து மந்திரம் இருக்கு பாத்தீங்களா? 2 சடாட்சரம் இருக்கு நமக்கு. சரிங்களா? ஒரு சடாட்சரம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஓம் ந ம சி வ ய. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய என்ட்ரி டிக்கெட். அதாவது எக்ஸாமுக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல வந்து அட்மிட் டிக்கெட் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. இல்லைன்னா வந்து எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. எல்லாருமே பப்ளிக் எக்ஸாம் எழுதி இருப்போங்க. அந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து நீங்க உள்ள போகணும்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் இருந்தாதான் உள்ள விடுவாங்க. இல்லைன்னா உள்ளே விட மாட்டாங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணும் இருந்துக்குங்களேன், ஹால் டிக்கெட்ல வந்து உங்க பேரு உங்களோட ரோல் நம்பர் இருந்தா மட்டும்தான் இந்த கிளாஸ்க்குள்ள நீ போன்னு விடுவான். இல்லைன்னா வெளியே நிக்க வச்சிருவான். அந்த ஒரு ஹால் டிக்கெட் தான் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஓம் ந ம சி வ ய அப்படிங்கிற இந்த பஞ்சாட்சர மந்திரம். சடாட்சர மந்திரம். இது வரைக்கும் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னா ஓம் நம சிவாய அப்படிங்கிறது பஞ்சாட்சரம். கிடையவே கிடையாது. நம சிவாய அப்படிங்கிறது தாங்க பஞ்சாட்சரம். ஓம் நம சிவாய அப்படிங்கிறது சடாட்சரம். இதுக்கான ப்ரூஃப்ஸ் இருக்கு. 2வது சடாட்சரம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ச ர வ ந ப வ அப்படிங்கிறதா. இதுல வந்து சரஹல பவ இதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க எதுவுமே எடுத்துக்க வேண்டாம். சர வன பவ அவ்வளவுதான். இதோட முடிஞ்சு போச்சு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சடாட்சரம். இந்த சடாட்சரம் எங்க உதவியாகும் அப்படின்னா உங்களுடைய சிரசுக்குள்ள சில சூக்ஷமமான வேலைகளை செய்யறதுக்கு இந்த சரவண பவ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இந்த நம்ம முருகன் யோகக்கலையோட முதல் வகுப்புல ஓம் நம சிவய அப்படிங்கிற இந்த சடாட்சரத்தோட ரகசியத்தை பயிற்சிகளா கொடுக்குறோம். 2வது நிலை வகுப்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நான் கொடுக்க மாட்டேன். நாங்களா தேர்ந்தெடுத்துதான் எல்லாத்துக்குமே கொடுப்போம். அந்த துரிய வகுப்புகள்ல வந்து
சரவண பவ அப்படிங்கிற ரகசியத்துக்கான அந்த பயிற்சிகளை நம்ம வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இந்த சரவண பவ அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஜிஸ்ட் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றேன். சரவண பவனை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல சா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு உண்மையான ஒரு சத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த இடத்துல எது சத்தியமான ஒரு நித்தியமான பொருளா இருக்கோ, இறைவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு சத்தியமான நித்தியமான பொருளா இருக்கும். அப்போ அந்த மாயை அப்படிங்கிற உலகத்துக்குள்ள இந்த மாயையை தாண்டி உண்மையான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது இறைவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதை தெரிஞ்சுக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா சா அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்து வந்து இறைவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ரெண்டாவது, உங்களுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத கெட்ட குணங்கள், கெட்ட விஷயங்களை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா வெளித்தள்ள ஆரம்பிப்பீங்க. தேவையில்லாத கெட்ட குணங்கள் அது இது. இறைவன் ஒருத்தர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்க முதல்ல என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க? எல்லாருமே வாழ்க்கையில இந்த ஆன்மீகத்தோட 6 படியை தாண்டாம இருக்கவே முடியாது, சத்தியம். இறைவன் ஒருத்தன் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா முதல்ல என்னோட கெட்ட குணங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து என்ன பண்ணுவேன்? விட்டொழிக்க ஆரம்பிப்பேன். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரா அப்படிங்கிறது. இந்த கெட்ட குணங்கள் எல்லாத்தையுமே நான் அப்படியே விட்டு ஒழிச்சிட்டு வர போறேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஒரு ஆன்ம திருப்தி, பரிபூரணமான ஒரு நிலை உருவாக ஆரம்பிக்கும். ஏன்னா எத்தனை கோடி கோடியா சம்பாதிச்சாலும் கடைசியில எல்லாரும் ஓடி வந்து விழுகிற இடம் எதா இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இறைவனா தாங்க இருக்கும். நீங்க எந்த ஆளை வேணாலும் எடுத்துங்க. அது வந்து நீங்க பாக்குற விராட் கோலியா இருக்கலாம். அதான் இல்ல வந்து நீங்க பார்க்குற நடிகர்களா இருக்கலாம். இல்ல மிகப்பெரிய பிசினஸ் மேனா இருக்கலாம். இல்ல நீங்க வந்து பார்க்குற அந்த ஹாலிவுட் டைரக்டர்ஸா இருக்கலாம். இல்ல கிரிக்கெட் பிளேயர் யாரா வேணா இருக்கட்டுங்களேன். என்னதான் அவங்க வெளிய வந்து உலக வாழ்க்கையில நான் அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன்னு காட்டிக்கிட்டாலும், கடைசியில அவங்க வந்து விழுகிற இடம் எதா இருக்கும்னா, இறைவனா தான் இருக்கும். அத்தனை சம்பாரிச்ச பேரு, புகழ் எதுவுமே பிரயோஜனமே இருக்காது. எல்லாம் மாயைன்னு தெரிஞ்சிரும். நமக்கு ஏன் அது மாயைன்னு தெரியலன்னா, இன்னும் நீங்க அந்த அளவுக்கு நீங்க எதையுமே அனுபவிக்கலங்கும்போது மாயைன்னு உங்களுக்கு தெரியாது. அதனாலதான் வந்து களவும் கற்று மறன்னு சொல்லிட்டு போனாங்க. ஏன்னா நீங்க அதெல்லாம் வந்து அனுபவிக்கும் போதுதான் என்ன ஆகும்னா, இதெல்லாம் இவ்வளவுதானா அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். அப்ப விட்டு ஒழிச்சிட்டு வந்துருவீங்க. சிலர் வந்து முற்பிறவிலேயே வந்து இதெல்லாமே வந்து அனுபவிச்சிருக்கும் போது அவங்களுக்கு எதை பார்த்தாலும் பெருசா தெரியாது. இதுதானா போயிட்டே இருப்பாங்க. அனுபவிக்காதவங்களுக்கு அதுக்காகவே சிலர் பிறவி எடுத்திருப்பாங்க. இந்த சிலர்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா வந்து பொருள் சுகம், பெண் சுகம், இல்ல மண் சுகம் இதுலயே அலைஞ்சிட்டு இருப்பாங்க. பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் அங்க வீடு வாங்கிட்டாங்க, இங்க ரியல் எஸ்டேட் பண்றாங்க, அதை பண்றாங்க. என்ன பிரயோஜனம்? 6 அடி நிலம் தான் தேவைப்படுது. இத்தனை நிலத்தை வாங்கி வச்சு என்ன ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு போன பிறவியில அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு சின்ன கைப்பிடி மண் நிலம் கூட இல்லாம வாழ்ந்திருப்பாங்க. அந்த ஒரு விரக்தியில இறந்து போகும்போது அதை தீர்க்கறதுக்காக இந்த இடத்துல வந்திருப்பாங்க. இந்த மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர்கள்லாம் பாக்குறீங்களா, அவங்க எல்லாம் அந்த ஒரு கர்ம வினையை சுமந்துட்டு வந்தவங்களா தான் இருப்பாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த மாதிரி பல விதங்கள்ல வந்து கர்ம வினைகளை எடுத்துட்டு வருவாங்க. அப்போ இதெல்லாம் நீங்க தீர்க்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, இதெல்லாம் தாண்டி இறைவன் ஒருத்தங்கிட்ட வரும்போது எனக்கு பரிபூர்ணமான ஒரு நிம்மதி இருக்கு, திருப்தி இருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்படி பரிபூர்ணமான திருப்தி வர ஆரம்பிச்சதுன்னா அடுத்து என்ன ஆகும்னா, மனசுக்குள்ள யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. அப்போ இப்ப ஏன் யோசிக்கிறோம் எல்லாரும்? எனக்கு அது வேணும், இது வேணும், அவன் அதை பண்றான், இதை பண்றான், இவனை விட பெரிய ஆளா வளர்ந்து காட்டணும், நான் தான் உலகத்துல தை சிறந்தவன், எங்க வீட்டுல வளர்த்துன மாதிரி யாரும் வளர்த்துனது கிடையாது, இல்ல நான் இப்படி வளர்ந்துருக்கிறேன், என்ன மாதிரி ஒருத்தன் கிடையாது, எனக்கு கிடைச்ச மாதிரி அப்பா அம்மா கிடையாது, தம்பி கிடையாது, ஒய்ஃபு கிடையாது, ஹஸ்பண்ட் கிடையாது, ஆனா உன ஏன் இந்த பெருமை பேசுது? மனதுக்கு எது உண்மைன்னு தெரியல. இது ஆஃப் ஆயிருச்சு அப்படின்னா, பூர்ணமான திருப்தி கிடைச்சிருச்சுன்னா மனம் அப்படியே அமைதியாக ஆரம்பிக்கும். சரிங்களா? ச ர வ நக்கு வந்துட்டேன் நானு. நன்னு வரும்போது அப்படியே ஒரு அமைதியான ஒரு ஒரு நிலை. என்னன்னா வந்து மனம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஒரு நிர்குணமான நிலைக்கு வந்து அப்படியே மனம் உள்ள போக ஆரம்பிக்கும். நிர்குணனா கொஞ்சம் கொஞ்சமா மாறுறக்கான ஸ்டேஜ். நிர்குணனா மாற ஆரம்பிச்சது அப்படின்னா மனதை வச்சுதான் இத்தனை கர்ம வினைகளையும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, அத்தனை செயல்களையும் துன்பத்துக்கு காரணம் என்ன? ஆசைன்னு சொல்றாங்க. ஆசை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குன்னா, துன்பத்துக்கும் இன்பத்துக்கும் காரணம் கர்மா அப்படிங்கிறது. அந்த ஒரு வினை, கர்மான என்ன வினைன்னு நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். அதை பத்தி வேணா டீட்டெயில்டா ஒன்னமும் எக்ஸ்பிளைன் பண்றேன் நானு, எனக்கு பிரச்சனையே கிடையாது. அப்போ இந்த கர்ம வினைகளை வந்து நம்ம என்ன பண்ணாம இருப்போம் அப்படின்னா, கர்மாவே பண்ணாம இருப்போங்க. மனம் அமைதி ஆயிடுச்சு, ஆஃப் ஆயிடுச்சு, 5 புலன்களும் 6வது புலன்களும் இப்படி போய் ஒடுங்க ஆரம்பிச்சதுன்னா அங்க கர்ம வினைக்கு வேலையே கிடையாது. என்ன பண்ணாலும் ஒண்ணுமே. அதுதான் வந்து இயேசுநாதர் சொல்ற, ஒரு கணத்துல வாங்கினா மறு கணத்தை காட்டிட்டு போ அப்படின்னா, ஒரு கணத்துல பலார்னு ஒரு தரச்சான சிரிச்சுட்டே காட்டுறது கிடையாது. ஒரு இடத்துல இருந்து உனக்கு துன்பம் வருது அப்படின்னா, துன்பம் வரும்போது என்ன பண்ணுவோம்? துயரப்படுவோம், இல்ல அதை வந்து டிஃபெண்ட் பண்ணுவோம். நீ என்ன பண்ணு? இந்த பக்கம் மட்டும் தான் துன்பத்தை கொடுப்பியா, வா இந்த பக்கமும் கூடுனா இந்த விதியே அளண்டு போயிரும் அப்படிங்கிற சொன்னா, அளண்டு போயிட்டேங்கிற மாதிரி அதுவே வந்து ஃப்ரீஸ் ஆயிரும், ஸ்தம்பிச்சிரும். இதுதான் உண்மையான விஷயம். அப்போ உங்களுக்கு கர்ம வினைகள் எதுவுமே இல்லை அப்படின்னா, ச ர வ ந ப அப்படிங்கும்போது பா, இப்ப வந்து கர்ம வினைகள் எதுவுமே பண்ணல அப்படின்னா பா அப்படின்னு வரும்போது பாவங்களே இல்லாம போக ஆரம்பிக்கும். ஏன் பாவம் வருது? கர்மங்கள் பண்றதுனாலதான் பாவம் புண்ணியம் அப்படிங்கிறது. புண்ணியம் கூட ஒரு விதமான பாவம் தான். அதனாலதான் இயேசு பெருமான் என்ன சொல்லுவாருன்னா, பாவிகளே அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? நான் புண்ணியம் பண்றேன், புண்ணியம் பண்றேன்னு. புண்ணியமும் ஒரு விதமான பாவம் தான் அப்படிங்கிற ரகசியத்தை இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கங்க.
அதனாலதான் சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இரண்டும் அற்ற நிலை. எனக்கு பாவமும் வேண்டாம், புண்ணியமும் வேண்டாம். நான் வந்து சிதானந்த ரூபா சிவோகம் சிவோகம்னா நான் வந்து இறைத்தன்மையா, அந்த ஏக இறைத்தன்மையில எதுவும் இல்லாத தன்மையில தான் நான் இருப்பேன்னு சொல்லுவாங்க. அப்ப பாவம் கழிஞ்சிருமா? கடைசியா இது எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா ர வ ந ப முடிஞ்சதுன்னா மறுபடியும் வாக்கு வந்து நிற்கும். அந்த வா என்ன அப்படின்னா இறைத்தன்மையை அடைதல் அப்படிங்கிறத சரவண பவ அப்படிங்கிறதோட ரகசியம். இந்த ரகசியத்தை தெரியாம நம்ம ஓம் சரவண பவ ஓம் சரவண பவன் வந்து இது 7 எழுத்து மந்திரமா மாத்திரம் இல்லைங்களா? அப்ப எப்படி வந்து சரவண பவோட முழு பலன்கள் கிடைக்கும்? யோசிச்சு பாருங்க. ஆனாலும் முருகப்பெருமான் கருணையே வடிவானவர் அப்படிங்கறதுனால என்னோட குழந்தைகள் தெரியாம பண்ணாலும் பரவாயில்லன்னா அதுல ஒரு 10% ஒரு புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு. அந்த சரவணபவ மந்திரம் சொன்ன ஆஹா ஓஹோ எனக்கு அத்தனை அற்புதங்கள் நடக்குதுன்னு சொல்றீங்களே, தெரியாம சொல்லும் போது இவ்வளவு அற்புதம் நடக்குது, தவறா சொல்லும் போது இவ்வளவு அற்புதங்கள் நடக்குது. அப்ப இதை தெரிஞ்சு முறையா நீங்க ஒரு கரெக்டான ஒரு இனிஷியேஷனுக்குள்ள போய், இனிஷியேஷனா உடனே என்கிட்ட வாங்க குரு கிட்ட வாங்கன்னு சொல்ல மாட்டேன். இனிஷியேஷன் அப்படிங்கிறது இறைவன் கொடுக்கிறது. தீட்சை அப்படிங்கிறது வந்து அறிவில் இருக்கக்கூடிய மலத்தை அகற்றுறது மட்டும்தான் எங்களோட வேலை. அதை நான் இந்த இடத்துல ஓப்பனா சொல்றேன். எத்தனையோ பேர் காவி வேட்டி கட்டிக்கிட்டு, அந்த சடாமுடி வச்சுக்கிட்டு, ருத்ராட்சத்தை வச்சுக்கிட்டு, தலப்பாவை கட்டிக்கிட்டு, இல்ல என்னென்னமோ பண்ணிட்டு குரு தீட்சை அதெல்லாம் உண்மையே கிடையாதுங்க. இந்த இடத்துல நாங்க வந்து மனித ரூபமா ஒரு குரு வரான், அவன் சொல்லித்தரான், அவன் குருன்னு கூட சொல்ல வேண்டாம், ஒரு ஆசிரியர் வரான் சொல்லித்தரான்னா அவன் வேலை என்னன்னா உங்க அறிவுல இருக்கிற மலத்தை அகற்றுதல், அவ்வளவுதான். தத்தாத்திரேயத்துக்கு வந்து அத்தனை குருமார்கள் இருந்தாங்க. ஒரு வந்து பாக்குற ஒரு மிருகத்தை, ஒரு பூச்சியை, அதை இதை எல்லாத்தையுமே அவர் குருவா எப்படி பார்த்தாரு? குருனா முதல்ல என்ன, தீட்சைனா என்ன? குரு அப்படின்னா அறிவில் இருக்கக்கூடிய இருளை அகற்றுதலுக்கு பேரு தான் குரு. அப்ப யாருனாலும் வந்து குருவா ஆகலாம், சரிங்களா? இதுதான் உண்மை. அதுக்குன்னு வந்து உட்காந்துட்டு நான் வந்து இந்த கார்பரேட் பக்கம் போக கிடையாது, நான் இயற்கையை பத்தி பேசிட்டு இருக்கேன். ரெண்டாவது தீட்சை அப்படின்னா ஒரு சாக்கடை நீர் கூட உங்களுக்கு தீட்சை கொடுக்கும்னு சொன்னா நம்புவீங்களா? இதை கேட்கறதுக்கு அப்படிங்கலாம், ஆனா இதுதான் உண்மை. ஒரு மலத்துல ஒரு புழு உங்களுக்கு தீட்சை கொடுக்கும் தெரியுமா? தீட்சைன்னு என்ன? அறிவில் இருக்கக்கூடிய மலத்தை அகற்றுதலுக்கு பேரு தான் தீட்சை. உட்காந்து நெத்தியில கைய வைக்கிறேன், இல்ல அதை பண்றேன் இதை பண்றேங்க பேரு தீட்சையே கிடையாது. ஒரு குருமார் தன் தொட்டு காட்டி தீட்சை கொடுக்குறான் அப்படின்னா அவன் 4 அடி தூரம் நின்னுதான் கொடுப்பான், பக்கத்துல வந்து கட்டி பிடிச்சிட்டுலாம் கொடுக்க மாட்டான். அதனாலதான் நம்மளோட நீங்க வந்து என்னுடைய கிளாஸஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே நான் நெத்தியில இதுவரை கை வச்சு பார்த்திருக்கவே மாட்டீங்க. என்னோட வேலை கண்டத்தோட முடிஞ்சது. கண்டத்துக்கு மேல நடக்கிறதெல்லாம் சன்மார்க்க அனுபவம் அப்படின்னா அந்த சன்மார்க்க அனுபவத்தை கொடுக்கறது இறைவனால மட்டும்தான் முடியும். எத்தனை குருமார் மனுஷ ரூபம் எடுத்து வந்தாலும் முடியாதுங்கிறத சத்தியமான உண்மை இந்த இடத்துல. மாணிக்க வாசக பெருமான் ஒரு போட்டோல நீங்க பாத்திருப்பீங்க, சிவபெருமான் தன்னுடைய காலை தூக்கி மாணிக்க வாசக பெருமான் மேல வச்சிருப்பாரு, காலை தூக்கி. அதுக்கு என்ன அர்த்தம்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா யாராச்சும்? அவர் என்ன கையை வச்சு எதுனா ஒரு போட்டோல எதனா ஒரு இறைவனோ குருமார்களோ இப்படி கையை வச்சு தீட்சை கொடுக்குற மாதிரி பார்த்திருக்கீங்களா? அது வாய்ப்பே கிடையாதுங்க, சரிங்களா? தொடு தீட்சை அப்படின்னா எதை தொடணும்னு இருக்கு. தொடு தீட்சை, ஸ்பரிச தீட்சை, எந்த ஸ்பரிசத்தை தொடுறாங்க, எதை தொடுறாங்க. தொடு தீட்சைனா எதை தொடணும்? ஆன்மாவை போய் தொடணும், அதுதான் உண்மையான தொடு தீட்சை. அதை தாண்டி நான் கையை வச்சு இப்படி பூட்டை திறக்கிறேன்னு இப்படி இப்படி கீ போடுறது, கண்ணுல வச்சு உருட்டுறது, கண்ணுல ரிவர்ஸ் போறதெல்லாம் வந்து தீட்சை கிடையாதுங்கிறத தெளிவா புரிஞ்சுங்க. இன்னைக்கு இந்த நாள்ல இந்த வைகாசி விசாகத்தோட சத்சங்கத்துல இந்த ரகசியங்கள்லாம் போட்டு உடைக்கணும்னு முருகப்பெருமன் நினைச்சாரா என்னன்னு தெரியல. இன்னைக்கு இது எல்லாமே உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு கூட இப்ப வரைக்கும் நான் வந்து பார்க்க கிடையாது. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இறை அருள் வந்து எப்படி ஆட்சி செய்யும் ஒவ்வொருத்தரையும் அப்படின்னா அதுக்கு இதுதான் காரணம். முருகனோட யுகம் அப்படின்னு வந்து சொல்றாங்க, உண்மைதான். ஏன் முருகனோட யுகம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முருகன் அப்படின்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். முருகன் எதுக்கான கடவுள் அப்படின்னா அகந்தையையும் ஆணவத்தையும் அறியாமையும் அகற்ற கடவுள் முருகப்பெருமான் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கங்க. சிவபெருமான் எப்படின்னா வந்து மாயைகளை களைஞ்சு நீங்க ஒண்ணுமே இல்லடா நீ அப்படின்னு காட்டுறது சிவபெருமான். அதாவது சுப்பீரியரோட சுப்பீரியர் சிவபெருமான்னா அந்த ஒண்ணுமே இல்லாத பொருள்கிட்ட உன்னை இழுத்துட்டு போய் நிக்க வைக்க வேண்டியது ஏன் வேலைன்னு காட்டுறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து முருகப்பெருமானோட வேலை. அந்த முருகப்பெருமான் அங்க போயிட்டு திடீர்னு காணாம போயிடுவாரு. எங்க போனாருன்னு பார்த்தா சிவபெருமானும் ஒன்னா சேர்ந்து நானும் அவனும் வேற இல்ல, 2 பேரும் ஒண்ணுதான், தகப்பனும் நான் தான் மகனும் நான் தான் நிக்கிறது அந்த இடத்துலயா இருக்கும். அப்ப கணபதியோட வேலை என்ன அப்படின்னா எல்லா தடைகளையும் அறுத்து நீ அந்த ஸ்டேஜுக்கு போ அப்படின்னு காட்டுறதுதான் வந்து விநாயக பெருமானோட வேலை. இந்த 3 பேரையும் தாண்டாம, இந்த 3 பேரையும் தொடாம ஆன்மீகம் சாத்தியமே கிடையாது சுத்தமா. அதுக்கு நடுவுல ஒரு அம்மா வந்து விளையாண்டுட்டு போகும், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சக்தி அப்படிங்கிறது. அந்த அம்மா வந்து விளையாடல அப்படின்னா அந்த விளையாட்டு எதுவுமே இருக்காது. அதுவும் வந்து இந்த 4 பேரு சேர்ந்து அந்த குடும்பமா சேர்ந்து ஒரு ஆட்டம் ஆட்டுறாங்க பாத்தீங்களா, அந்த திருவிளையாடல் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த
வாழ்க்கையோட உண்மையான தன்மை நம்ம எல்லாரும் இருக்கோம் பாத்தீங்களா. என்ன வேணாலும் இருங்க, நீங்க பணக்காரனா இருங்க, ஏழையா இருங்க, இல்ல வந்து உங்களுக்கு உடல்ல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி, மனசுல இருந்தாலும் சரி, இல்ல உடல் நல்லா இருந்தாலும் சரி, மனம் நல்லா இருந்தாலும் சரி, நீங்க எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலுமே வந்து அந்த விளையாட்டு எல்லாமே யாரோட விளையாட்டுன்னா அவங்களோட விளையாட்டு தான். உடனே இறைவனுக்கு கண் இல்லையானா ஏன் இறைவன் உங்களை பார்க்கணும்? மனுஷனுக்கு மனுஷனை படைச்சு விட்டுட்டு உதவி செஞ்சுக்கங்க, நீங்க ஒன்னா வாழ்ந்துக்கங்க அப்படின்னு கொடுத்துட்டு போனா நம்ம என்ன பண்றோம்? இப்ப ஞானிகள் மகான்கள், இப்ப நாங்க இந்த சைட்ல இருக்கோம், ஒரு சைட்ல வந்து நான் என்ன ஞானி மகான்னு சொல்ல கிடையாது, ஆன்மீகத்துல இருக்கவங்க நான் இந்த சைட்ல சொல்றேன், சரிங்களா? அப்போ இந்த சைட்ல நாங்க இருக்கோம் அப்படின்னா எங்களுக்கு ஒரே கதி யாருன்னா இறைவன் மட்டும்தான். மனிதர்களை வந்து நம்புறது கிடையாது. உண்மையான ஸ்டேட்மெண்ட் அதுதான். அப்போ ஆரம்ப காலகட்டத்துல நீங்க மனிதனா இந்த இடத்துல வந்து நான் வந்து மனித வாழ்க்கையில பயணிக்கிறேன்னா அப்ப நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க நம்ப வேண்டியது ஒரு சக மனிதர் தான். ஆனா இன்னைக்கு என்ன மனிதன் நம்புற மாதிரியா இருக்கு? பெத்த அப்பா பொண்ணுக்கு வந்து செய்வினை வைக்கிறது என்ன? பெத்த குடும்பம், ஒரு குடும்பம் வந்து ஒரு பொண்ணை வாழாம விடாம பண்றது என்ன? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னா மனைவி வந்து கணவனுக்கு செய்யறது என்ன? கணவன் மனைவிக்கு இந்த கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் போது எப்படி மனிதனுக்கு மனிதன் உதவி பண்ணிக்க முடியும்? அப்ப எல்லாரும் எங்க போய் நிக்கணும்? இறைவன் கிட்ட தான் போய் நிக்கணும். அப்ப இறைவன் கிட்ட போய் நிக்கணும் அப்படின்னா அந்த ஆள் எங்க இருக்காருன்னு தெரியாது, எப்படி இருக்காருன்னு தெரியாது, இருக்காரான்னு முதல்ல நிறைய பேருக்கு தெரியாது. அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய கருப்பு ஆடை குரூப் நம்ம இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களையும் நம்ம வந்து இந்த இடத்துல தப்பு சொல்ல கிடையாது, சாடவும் கிடையாது மத்தவங்கள மாதிரி. ஏன்னா அவங்களுடைய அந்த ஒரு அறிவு நிலை அவங்க பார்த்தது அவ்வளவுதான். அதை தாண்டின விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கும் போது அவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இயற்கைன்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த இயற்கை என்ன? இறைவன் தான் இயற்கை. நம்ம இறைவன் சொல்றோம், அவங்க இயற்கைன்னு சொல்றாங்க. ஆனா இயற்கைன்னு சொல்ற வரைக்கும் அது இயற்கையா தான் இருக்கும். அது எப்ப இறைவனா மாறும்னா உனக்குள்ள நீ உணர்ந்து பார்க்கும் போது அது இறைவனா மாறும். இறைவனா மாறும் போது அது பல சித்து வேலைகளை செய்ய முடியும். ஏன்னா இயற்கை கட்டுப்பாடுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கும். இயற்கை யாருக்கு? இறைவனுக்கு. அப்போ அவங்களுக்கு எல்லாம் ஏன் எதுவுமே நடக்கிறது இல்லை அப்படின்னா அவங்க இயற்கைன்னு நம்புறாங்க. அப்ப இறைவன் இயற்கையா வேலை செய்வாரு. என்னன்னா வந்து அழகா வந்து ஒரு பாடல் இருக்கும், ஒன்றே எனின் ஒன்றேயாம், பலவென்று உரைக்கின்ற பலவேயாம், ஆமேனின் ஆமேயாம், இல்லை எனின் இல்லையாம் அப்படிங்கிற அந்த ஒரு பாடல் இருக்கு. முழுமையான பாடல் நான் சொல்ல, சும்மா 2 வரிகளை மட்டும் உங்களுக்கு கோட் பண்ணேன். என்ன அப்படின்னா, இருக்கு ஒண்ணுன்னு நினைச்சா ஒண்ணுதான்ப்பா, பலதுன்னு நினைச்சா பலது, இருக்குன்னு நினைச்சா இருக்கு, இல்லைன்னு நினைச்சா இல்ல, நீ பசுன்னு நினைச்சா பசு, நாய்ன்னு நினைச்சா நாய், இறைவன் நினைச்சா இறைவன். அதுக்கு வந்து சிங்கமுகம் இருக்குன்னு நினைச்சா சிங்கமுகம் இருக்கு, மனுஷ ரூபம் இருக்குன்னு நினைச்சா மனுஷ ரூபம் இருக்கு, இல்லைன்னு நினைச்சா இல்ல, இருக்குன்னு நினைச்சா இருக்கு, ஒளின்னு நினைக்கிறியா ஒளின்னு நினைச்சுக்கோ, ஒளி இல்லைன்னு நினைக்கிறியா இல்லைன்னு நினைச்சுக்கோ. இதுதான் இறைத்தன்மை. நீ என்ன வேணும்னு நினைச்சுக்கோ, நான் கவலையப்பட மாட்டேன். அப்படிதான் அந்த ஆள் இருக்காரு. ஆனா நம்ம மனித பதர்கள், இதுக்கு வேற சில வார்த்தைகளை நான் யூஸ் பண்ணும், ஆனா இது வந்து ஓப்பன் ஃபாரம்ங்கிறதுனால நம்ம இங்க யூஸ் பண்ண முடியல, டைரக்ட் கிளாஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்றோம் அப்படின்னா உன் கடவுள் என் கடவுள், உன் சாமி என் சாமி, ஏத்திஸ்ட் இல்லைன்னா வந்து தீஸ்ட், எதுக்கு இந்த கன்றவையான வேலை பண்றாங்கன்னு தெரியறது இல்லை. இது எல்லாமே மாறும் அப்படிங்கிறதா முருக யுகம். புரியுங்களா? இப்ப எல்லாம் மாறிட்டு வருதா? வள்ளலார் சொன்ன அந்த சுத்த ஞானிகளோட காலம் வர ஆரம்பிச்சிருச்சா? எங்க பார்த்தாலும் ஆன்மீகம், எதுல பார்த்தாலும் ஆன்மீகம், நியூஸ் பேப்பரை திறந்தா ஆன்மீகம், மேகசினை திறந்தா ஆன்மீகம், படத்துல பார்த்தா ஆன்மீகம், எங்க பார்த்தாலும் ஆன்மீகம். காந்தாரா, கருப்பு, எல்லாமே எதை ரிலேட் பண்ற படங்கள். இப்படிதான் ஆரம்பிக்கும் அந்த ட்ராக். ஏன்னா இதை செட் பண்றது யாரு? அவ்வளவுதான். இத்தனை நாள் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி அவங்க கையில இருக்கு. ஆமா, எல்லாம் இருந்துச்சு, அந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் நமக்கும் தெரியும். பட் அதை பேசினா நம்ம வேற ட்ராக்குள்ள போயிருவோம். ஆனா இது இனி எப்படி மாறும்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா மாறும். சரிங்களா? அதை மாற 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 கண் கூட நீங்க பார்க்கலாம். எத்தனை படங்கள்ல இறைவனோட சிம்பாலிசம் இருக்கு, எத்தனை படங்கள்ல இறைத்தன்மையை காட்டுறாங்க, எத்தனை படங்கள்ல யூனிவர்ஸ்ன்னு பேசுறாங்க, எத்தனை படங்கள்ல இறைவனை டைரக்டா காட்டிட்டு போறாங்க. இனிமேல் இப்படித்தான் எல்லாமே. நீங்க எதுல பாத்தீங்கன்னாலும் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உள்ள வருவாங்க சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், இறை இறை இறைன்னு. மக்களோட மைண்ட் செட்டு அப்படியே போக 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 என்ன ஆகும்னா முழுக்க முழுக்க இறைத்தன்மையை சார்ந்து திரும்ப ஆரம்பிக்கும். அந்த இறைத்தன்மை சார்ந்து திரும்ப ஆரம்பிக்கும் போதோ என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய பேர் வந்து என்ன நினைச்சுப்பாங்கன்னா தங்கள் வந்து தன்னை உணர்ந்துட்டாங்கன்னு நினைச்சு அவங்க நிறைய விஷயங்களை சொல்லித்தர வருவாங்க. அது வந்து அதுவும் வந்து இதுலயுமே வந்து ஒரு உண்மையும் இருக்கும், போலியும் இருக்கும். 50% வந்து உண்மை இருக்குன்னா 50% பொய்யும் இருக்கும். அதனால நன்கு உணர்ந்து நீங்க வந்து எதை சூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது முருகனோட அருள் தான். ஏன்னா அவன் அனுமதியின்றி இங்க ஒரு அணுவும் அசையாதுங்கும் போது நீங்க வந்து ஒரு உண்மையான குருமார்கிட்ட போனாலும் சரி, ஒரு டூப்ளிகேட்டு கிட்ட போனாலும் சரி, ஒன்னும் தெரியாதவங்ககிட்ட போனாலும் சரி, எல்லாம் தெரிஞ்சவங்ககிட்ட வந்தாலும் சரி, இதுக்கும் காரணம் யாரு? இறைவன் தான். அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்க வந்திருக்காரு. உண்மையா இருக்கவன் பொய்யா தெரியவான், பொய்யா இருக்கவன் உண்மையா தெரியவான். இது யாருனால? இது உங்கனால, இது உங்களுடைய கர்ம வினைகள்னால. சோ இது எல்லாத்தையுமே நீங்க களைஞ்சு வெளியே வரணும்னா அதுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரே ஆள் முருகன். ஏன் முருக யுகம் அப்படின்னா கான்சியஸ்னஸ்ல ஷிஃப்ட் நடக்குங்கிறதா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டிரான்சிஷன் பீரியட் ஒரு சீக்ரெட்.
முருகன்னா யாருன்னு சொன்னேன்? உங்களுடைய அறிவின்மைய, அறிவிலி தன்மைய போக்கும் ஒரு கடவுள் தான். அறியாமையை போக்கும் ஒரு யாம் இருக்க பயமேன்னு சொல்றாரு. இந்த யாம் இருக்க பயமேனுங்கிறதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்குங்க. யாம் இருக்க பயமேன்னு என்ன? நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? இதை யார் நம்ம கிட்ட சொல்லுவா? யோசிச்சு பாருங்க. யார் சொல்லுவா? நம்ம அப்பா அம்மா கிடையாது, அதை விட்டுருங்க. உங்ககிட்ட யாரு சொல்லுவா? உங்ககிட்ட உங்க அறிவு சொல்லுவா. நான் இருக்கேன்டா, நான் உனக்கு ஐடியா கொடுக்குறேன், நான் உன்னை தப்பிக்க வைக்கிறேன்னு. அது சொல்லாம ஒரு ஒரு சினாரியோல நீங்க போய் மாட்டுவீங்க இல்லையா? ஒரு நாய் துரத்தும் போதோ இல்ல எதனா ஒரு பிரச்சனையில மாட்டும் போதோ அப்படியே கம்ப்ரஸ் ஆகும்போது அந்த அறிவு திடீர்னு உங்களை வந்து அந்த இடத்துல இருந்து பிளாக்கேஜஸ் ரிமூவ் பண்ணி வெளியே அனுப்பும்ல, அதுதான் யாம் இருக்க பயம். அது யாரு சொல்றா? முருகப்பெருமான். முருகப்பெருமான்னா யாரு? உங்களுடைய அறிவுத்தன்மை, உச்சபட்ச அறிவு தான் வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமான். இன்னொரு ரகசியம் வந்து பழமையான சிவன் கோயில போனீங்கன்னா சிவபெருமான் ஒரு பக்கம் இருப்பாரு, அம்பாள் ஒரு பக்கம் இருப்பாங்க. நடுவுல பின்னாடி முருகரை வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து ஆறுமுகனா உட்கார வச்சிருப்பாங்க. இதுக்கான ரகசியம் என்னன்னு யோசிச்சு பாருங்க. இது எல்லாமே வந்து மிகப்பெரிய சூக்ஷமங்கள். இதெல்லாம் நீங்க எந்த புக்ல தேடினாலும் கிடைக்காது. இது எந்த புக்ல கிடைக்கும்னா அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு. அந்த புக் என்னங்கிறத நான் முடிக்கும் போது சொல்றேன். மறந்துட்டேன் அப்படின்னா வந்து அடுத்த வீடியோல கேளுங்க, கண்டிப்பா சொல்றதுக்கு அனுமதி இருந்தா. ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து முருகப்பெருமானை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா அது போய்கிட்டே இருக்கு. உள்ள 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 போக போற அந்த ஞான பொக்கிஷங்கள். அவர் நிக்கிற அந்த ஒரு போகர் வந்து ஏன் அந்த சிலையை அந்த வடிவத்துல செஞ்சாரு? அவர் நினைச்சிருந்தாருன்னா மயிலு முருகனு இப்படி அப்படின்லாம் செஞ்சிருக்கலாம். அவர் ஏன் ஆண்டியா செஞ்சாரு? இதை யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காச்சும்? ஏன் வந்து தண்ட ஆயுத பாணின்னு ஏன் அதுக்கு வந்து தண்டத்தை கையில கொடுத்தாங்க அந்த இடத்துல? அவர் நினைச்சிருந்தா வேலை கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஏன் அந்த இடத்துல போகர் வேலை கொடுக்காம தண்டத்தை கொடுத்தாருன்னு யோசிச்சிருக்கீங்களா? எல்லாம் போறீங்க நவபாசன சிலை 9 விஷங்களை வந்து மாத்தி செஞ்சுட்டாரு, ஆல்கமி, ஆஹா ஓஹோ. ஓகே, இன்னைக்கு அதுக்கான ஒரு ப்ரூஃப் வந்து எப்படி ஆல்கமைசேஷன் பண்ணுங்கிறத வந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா திணறிட்டு இருக்காங்க. அந்த ஆள் ஒரு மனுஷனா? அந்த ஆள் மனுஷனே கிடையாது. எப்படி அந்த ஆளுக்கு மூளை எப்படி வேலை செஞ்சதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நவ பாசானத்தை எப்படி வந்து ஒரு அமிர்தமா, பாசானத்தை விஷத்தையே அமிர்தமாக மாத்தக்கூடிய ஒரு செயல் யாரால முடிஞ்சது அப்படின்னா போகரால முடிஞ்சது. போகர் யாரை துதிச்சிருக்காருன்னு வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமான துதிச்சிருக்காரு. போகர் நினைச்சிருந்தா அந்த இடத்துல சிவபெருமானோட லிங்கத்தை வடிச்சிருக்கலாம். ஆனா ஏன் அவர் லிங்கத்தை வடிக்காம முருகப்பெருமானோட சிலையை வடிச்சாரு? இந்த கேள்வியை முன்னாடி வைக்கிறேன். சத்து விசாரம் செய்யுங்க. எந்த கூகுள்ல போனீங்கனாலும் யார் எந்த ஏஐ நினைச்சாலும் எந்த புக்லயும் இதெல்லாம் கிடைக்காது. ஓப்பன் சேலஞ்ச் இதெல்லாமே. இதெல்லாம் எங்க கிடைக்கும்னா மறுபடியும் அந்த ஒரே ஒரு புத்தகத்துலதான் கிடைக்கும். அந்த புத்தகம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. எல்லாத்தையுமே அப்படியே டக் டக் டக்குன்னு கொடுத்துட்டா அப்படின்னா வந்து இப்ப என்ன ஆகுது அப்படின்னா எங்க பார்த்தாலும் ஆன்மீகம் போது சும்மா எங்க பார்த்தாலும் ஏதோ பேசிட்டே இருக்காங்க. சரிங்களா? அப்ப என்ன ஆகுனா அதுக்கான அந்த ஒரு இது போக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நம்ம பொறுமையா இருந்து தெரிஞ்சுப்போம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். அடுத்து வர மாதம் வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஓப்பனா எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு மீட்டப் வைக்க போறோங்க. இது வந்து முருகன் யோக கலை கிளாஸஸ் அப்படிங்கிறத தாண்டி என்னோட மக்கள் கூட நான் ஒரு மீட்டப் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். இதுக்கு நமக்கு அனுமதியும் கிடைச்சனால பல பேரும் வந்து நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. ஒரு ஒரு ஊர்ல வைங்க, சென்னையில வைங்க, அங்க வைங்க, இங்க வைங்க. பட் கோயம்புத்தூர்ல வைக்கலாம். ஏன்னா அதுக்கு எங்களுக்கான ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனாவும் இருக்கும் அப்படிங்கறதுனால கோயம்புத்தூர்ல வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அதுக்கான ப்ராசஸை வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுக்க சொல்றேன். இல்லைன்னா வந்து நீங்க தாராளமா அட்மின் டீம் இருப்பாங்க நமக்கு. அங்க நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா எப்படி என்ன பண்ணணும், என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து சும்மா என்ன மீட் பண்ணோம் அப்படின்னா 10,000 20,000 அந்த மாதிரி ஸ்டூபிடான விஷயங்கள்லாம் நம்ம எதுவுமே பண்றது இல்ல. நான் சந்திக்கணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அவங்க எல்லாத்தையுமே. அப்போ இந்த மாதிரி மீட்டப்ஸ் வந்து ரெகுலரா வைக்கலாமா என்ன ஏதுங்கிறது நீங்க முடிவு பண்ணீங்க. ஏன்னா மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்புங்கும் போது ஆரம்பிக்கிறேன் நானு. இது எப்படி கொண்டு போகணுமா இல்ல போதுமா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கங்க. இத்தனை நாள் வந்து டைரக்ட் கிளாஸஸ் வந்து நம்ம எடுத்துட்டு இருந்தோம். திருவண்ணாமலையிலேயே சொன்னோம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம டைரக்ட் கிளாஸஸ் எடுக்க போறது இல்லை சில காரணங்கள்னால அப்படிங்கறது. வெளியே எந்த வந்து ப்ரெஷர் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் கிடையாது. நான் அதை அடுத்த டைரக்ட் கிளாஸ் அப்படின்னு வரும்போது ரொம்ப ரொம்ப மாறுபட்ட சில விஷயங்களை நீங்க அந்த இடத்துல பாப்பீங்க. ஸோ அதனால இந்த விஷயங்கள் நம்ம நிப்பாட்டி வச்சிருக்கோம். பட் அது வரைக்கும் மக்களை சந்திக்கலாம் அப்படிங்கறதுனால டைரக்ட் கிளாஸ் அப்படி அதாவது டைரக்ட் மீட் அப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். யாருக்காவது விருப்பம் இருக்கு அப்படின்னா அது ஒரு 3 to 4 hours ஒரு சச்சங்கம் மாதிரி இருக்கும். அதுக்கான போஸ்டர்ஸை வந்து நான் இதுல கொடுக்க சொல்றேன். நீங்க பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா வரலாம். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முருக யுகம். ஆமா, இது முருக யுகம் தான். உண்மைதான். தெரிஞ்சோ தெரியாமையே நிறைய பேர் முருக யுகம்னு சொல்றாங்க. சத்தியமா அது முருக யுகம் தான். கான்சியஸ்னஸ்ல மிகப்பெரிய ஷிஃப்ட் நடக்க போகுது, நடக்க ஆரம்பிச்சிருச்சு, நடந்துட்டு இருக்கு. இது எத்தனை பேர் உணர்ந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா உணர்ந்திருந்தீங்க அப்படின்னா யாரும் சொல்லாம எனக்கு வந்து அந்த யூடியூப் சேனல் அவரு சொன்னாருங்க, இந்த புக்ல இவரு சொன்னாருங்க, இது இல்லாம உங்களுக்குள்ள இருந்து ஒருத்த வந்து சொல்லியிருப்பான், டே ஷிஃப்ட் வர ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் மாறுது அப்படிங்கறத அனலைஸ் பண்ணீங்கன்னா வாழ்த்துக்கள். நீங்க ஒரு நல்ல நிலையில போயிட்டு இருக்கீங்க. அப்படியே போங்க.
இந்த நிலைகள்ல உங்களுடைய உங்களை வந்து இறைவன் கிட்ட பொய் மெய் அப்படிங்கிற 2 விஷயத்த தாண்டி உண்மையான மெய் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல ப்ரொமோஷன்லாம் கிடையாது. அதுக்கு தான் வந்து யோக பயிற்சிகள், முருகன் யோக கலை, கிரியா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஒன்னொன்னும் ஒவ்வொரு வேகத்துல உங்களை கூட்டிட்டு போகும். நம்ம முருகன் யோக கலை, முருகப்பெருமானோட அந்த சீக்ரெட்ஸ்ல இருந்து அது நேரா அங்க வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, விஐபி பாஸ் மாதிரி ஓப்பன் பண்ணி உள்ள போன்னு அனுப்பிட்டே இருக்கும். இது நான் சொல்லல, என் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாருமே சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு வைகாசி விசாகம் இந்த சிறப்பு சத்சங்கம்ல நிறைய விஷயத்தை பத்தி நம்ம பேசணும். நிறைய விஷயங்கள் நீங்க வந்து தெரிஞ்சிருப்பீங்க. கடைசியா நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு செஷன் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு எளிமையான ஒரு தியான செஷன். என்ன அப்படின்னா, ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாங்க. உட்காந்து அதை வளைக்கிறேன் இதை வளைக்கிறேன் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா இப்ப நான் கொடுத்த சத்சங்கமே வந்து நான் எதையோ பார்த்தோம் அங்க எல்லாரும் சிலர் வேற சொல்றாங்க, நீ என்னப்பா புக்கை பார்த்து பேசுற? நான் புக்கெல்லாம் பார்த்து பேசுறது இல்லைங்க. இப்ப வள்ளலார் சில டேர்ம்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னா எனக்கு இந்த மனப்பாட செயல் பண்ற வேலையெல்லாம் பிடிக்காது. எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு அப்படி இப்படின்னு பேசிட்டு பார்த்தீர்களான்னு சொல்லி கை தட்டுற வேலை எனக்கு சுத்தமா பிடிக்காது. வாவ் இப்படி எல்லாம் பேசுற அதெல்லாம் வேண்டாம். வள்ளலார் சொல்லியிருக்காரா, அவரோட கருத்தை எடுத்து நான் என் சொந்த கருத்தா சொல்ற அளவுக்கு வந்து நான் வந்து கீழ்நிலையான ஆள் கிடையாது. அது அவரோட ஞானத்துல அவரு வந்து தவம் பண்ணி அவரு வாங்கிய ரகசியங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா வள்ளலார் கொடுத்த உரைநடை, அகவல், திருவருட்ப எல்லாமே. அதை நான் சொந்தம் கொண்டாடுறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. அதனால அவர் என்ன சொல்லியிருக்காரா அதை நான் பார்த்துதான் சொல்லுவேன். நான் இந்த உட்காந்து மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு சொல்ற வேலையெல்லாம் எனக்கு வராது. ஏன்டி கேட்பாங்க, நீ ஏன் மத்தவங்க எல்லாம் அப்படியே என்னமோ அவங்களா பேசுற மாதிரி பேசுறாங்க, மனப்பாடம் பண்ணிட்டு மத்தவங்களோட கருத்தை நீ ஏன் பேசுறது இல்லை அப்படின்னா, நான் பண்ண மாட்டேன் எப்பவுமே. ஏன்னா இப்ப நான் பேசினேன் பாத்தீங்களா, இந்த ஃபீடு எல்லாமே இவங்க எனக்கு கொடுத்தது. இதை நான் எங்கேயுமே பார்த்தும் பேச கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்ப வள்ளலாரோடது சிலது எடுத்துட்டு வரேன்னா, வள்ளலார் உரைநடை பகுதியில் எடுத்துட்டு வரேன், வள்ளலாரோட அகவல் எடுத்துட்டு வரேன்னா, அவர் எழுதின பாட்டு அதை நான் ஏன் மனப்பாடம் பண்ணணும்? அதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? எனக்கு எதுவுமே கிடையாது. அவரு சொல்றத நான் உங்ககிட்ட சொல்றதுக்காக நான் பார்த்துதான் சொல்லுவேன். இந்த முட்டாள்தனமான கருத்துக்கள் சொல்றீங்க அப்படின்னா கமெண்ட்ஸோட நிறுத்திக்கங்க. அதை தாண்டி நீங்க எங்கேயுமே வர வேண்டாம். இல்ல இப்ப வந்து சித்தர்களோட புக்ஸ்ல சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அந்த பாட்டை நான் பார்த்துதான் படிப்பேன், மனப்பாடம் பண்ணிலாம் படிக்க மாட்டேன் நான் என்னைக்குமே. இது இப்படிதான் நான் வந்து என்னோட கிளாஸஸ் ஆக இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் நான் சில விஷயங்களை பார்த்து சொல்றேன்னா, ஆமா அவங்க சொன்னதை மாத்தி நான் சொல்லிடக்கூடாது. இல்ல அவங்க ஒரு வார்த்தையை வந்து இப்படி உபயோகப்படுத்து பரோபகாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அதை நான் அந்த இடத்துக்கு அந்த அர்த்தத்தை தான் கொடுப்போம்னா, அவங்கள வந்து நான் எதுக்கு அந்த புக்ஸ் எல்லாம் முன்னாடி எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா, இப்ப கோர்ட்ல போனீங்க அப்படின்னா சத்தியத்தை தவிர நான் பேசுவது உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லையா, சத்தியம் வாங்குறாங்க இல்லையா, அதே மாதிரி நான் பேசுறதெல்லாம் உன் கருத்து தான், உன் கருத்தை தாண்டி நான் வேற எதுவும் பேசுறது இல்லை, நீ சொன்னதான் நான் பேசுறேன்னு ஒரு ப்ரூஃப் எங்களோட மேல் அந்த ஒரு இதுக்கு சத்தியத்துக்காக அந்த புக்கை வச்சு நான் பேசுறேன். புரியுதுங்களா இதோட ரகசியம் என்னன்னு? அது தெரியாம வந்துட்டு தயவு செய்து கீழே பார்த்து பேசுறாரு, எழுதி வச்சு பேசுறியா? ஆமா அவர் சொன்னதை நான் பார்த்துதான் பேசுவேன். இதுல எனக்கு என்ன கூச்சம் இருக்கு சொல்றதுக்கு? மத்தவங்க மாதிரி நான் மனப்பாடம் பண்ணி பேசுறதுக்கு வர கிடையாது. இன்னைக்கு எனக்கு இது சத்சங்கத்துல நீ இதை பேசுன்னு சொல்லி ஓபன் பண்ணி விட்டாங்க. அது மடை திறந்த வெள்ளமாட்டு அது பாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருக்கு. இன்னும் விட்டீங்கனாலும் 4-5 மணி நேரம் போகும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஞானம் அப்படிங்கறதோடைய ஒரு கிளிம்ஸ் நான் காட்டிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். டைரக்ட் கிளாஸஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதோட வீரியம் எப்படி இருக்கும்னு ஒரு 75% ஒரு 50-75% காட்டியிருப்பேன். என்னோட க்ளோஸ் சர்க்கிள் மீட்டப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80% காட்டுவேன். நான் தனியா இருக்கும்போது என்னோட 100% நான் உபயோகப்படுத்துவேன். ஏன்னா 100% வந்து எல்லாத்துக்கு முன்னாடி உபயோகப்படுத்துறதுக்காக எனக்கு கொடுக்க கிடையாது. எல்லாமே இந்த வித்தை காட்டுறது அது இதெல்லாம் வேண்டாம். தேவைப்படும் போது தேவைப்படுற செயல்களை அங்க யாரு முன்னாடி பண்ணுமோ அதை வந்து நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அவ்வளவுதான். சிலர்லாம் வந்து எனக்கு பண்ணி காட்டுனா எனக்கு தெரியாதுன்ட்டு போயிடுவேன். அதுதான் நான் பண்ற வேலையா இருக்கும். நிறைய இடத்துல வந்து கமெண்ட்ஸ் அது இதுன்னு அப்படியே வந்து நம்மள டெஸ்ட் பண்றதுக்காக கேட்டாங்கன்னா எனக்கு தெரியாதுங்க அப்படின்ட்டு போயிடுவேன். நிஜமாலுமே உண்மையாலுமே தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷனோட வச்சு கேட்டாங்க அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸ் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு வந்து பதில் சொல்லணும், சிலதெல்லாம் வந்து நான் கமெண்ட்ஸ்ல சொல்லாம நான் வந்து வீடியோவே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா இதெல்லாமே உங்களுக்கு சொல்லி தரணும் அப்படிங்கிற விஷயத்தினாலதான். ஓகே ஃபைனலா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த விசாகம் அப்படிங்கும் போது உங்களுடைய அறிவில் இருக்கக்கூடிய அறியாமையை நீக்கி நான் இந்த இடத்துல தைரியமா சொல்லுவேன், நான் தீட்சை கொடுக்குறேன் அப்படின்னு. ஏன்னா நான் அறிவுல இருக்கிற அந்த அழுக்கை வந்து நீக்கிட்டு இருக்கேன். அதுக்கு பேர் தான் தீட்சை. என்னால ஓப்பனா சொல்ல முடியும், மற்றவங்களால சொல்ல முடியுமான்னு அந்த டாபிக்ல நான் வரப்போறது கிடையாதுங்க. அப்போ இந்த இடத்துல நீங்க தீட்சை பற்றி இந்த பயிற்சியை பண்றீங்க, யாரோட அருள்னால? முருகப்பெருமானோட அருள்னால. ஓகேங்களா? அப்போ நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா, கண்களை மூடி நல்லா அமர்ந்து உட்காந்துருங்க. சரிங்களா? உங்களுடைய முதுகுத்தண்டு தான் வேல். சரிங்களா? வேலோட அந்த கைப்பிடி உங்களுடைய முதுகுத்தண்டு, மேல உங்களுடைய சிரசுக்குள்ள இருக்கிற அந்த சில விஷயங்கள் உங்களுடைய வேலோட கூர்மையை நினைச்சுங்க. உங்க முதுகோட தண்டை, இது விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் கிடையாது. ஏன்னா முதுகுத்தண்டுல தான் சக்தி இருக்கு. இத்தனை நாள் உங்களுக்கு அதுல இருக்குன்னு தெரியாது. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுனா, அந்த சக்தி நிலைகள் அதுல பாஸ் ஆகாது, உங்களால உணர முடியாது. அப்போ உணர வைக்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணா, உங்களுடைய முதுகு தண்டு இருக்கு பாத்தீங்களா, அது எப்படி இருக்குமோ, நீங்க வந்து இந்த கூகுள் பிக்சர் பாக்குறது அதெல்லாம் வேண்டாம், நேரா குச்சி மாதிரி மேல இருந்து கீழே வரைக்கும் இருக்குமா, அதை கம்ப்ளீட்டா உங்களுடைய உணர்வு நிலைக்குள்ள கொண்டு வாங்க. நான் சொல்றத தெளிவா தயவு செய்து கேளுங்க. உங்களுடைய முதுகு தண்டை நேரா நிமிர்ந்து உட்காந்துட்டு கண்ணை மூடிக்குங்க. முதல்ல ஸ்டெப் 1 கண்ணை மூடிடணும்.
சரிங்களா? கண்ணை மூடி உங்களை நீங்க ஆசுவாசப்படுத்துங்க. கம்ப்ளீட்டா ரிலாக்ஸேஷனுக்குள்ள போயிருங்க. இது ஸ்டெப் 2 ரிலாக்ஸேஷனுக்குள்ள போறது. ஸ்டெப் 3 என்ன அப்படின்னா, நாடி சுத்தி. கம்பல்சரி நாடி சுத்தி பண்ணியே ஆகணும். சரிங்களா? நாடி சுத்தி எப்படி பண்ணணும்னு வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இல்ல அப்படின்னா நான் ஒரு சின்னதா இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களோட கைகளை இப்படி வச்சுக்கிட்டு வலது மூக்கை அடைச்சிட்டு இடது மூக்கு வழியா முதல்ல முழுமையா எல்லா காத்தையும் வெளியே விட்டுருங்க. அப்புறம் அதே மூக்கு வழியா, அப்புறம் இடது மூக்கு அடைச்சிட்டு வலது மூக்கு வழியா, அதே வலது மூக்கு வழியா இதை அடைச்சிட்டு மறுபடி வெளியே விடுங்க. இது ஒரு சுற்று. இந்த மாதிரி 7ல இருந்து 11 முறை நீங்க பண்ணிருங்க. பண்ணும்போது என்ன ஆகுனா, உங்க நாடி நரம்புகள் எல்லாம் கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். கம்ப்ளீட்டானா ரொம்ப கம்ப்ளீட்டா. இதை வந்து எனக்கு தெரிஞ்ச என் கூட பயணிக்கிறவர்னு சொல்றதை விட எனக்கு சொல்லி கொடுத்தவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாடி சுத்தியோட ரகசியங்களை நான் தெரிஞ்சுக்கும் போது எனக்கு அவர் என்ன சொன்னார்னா, 81 முறை வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு நீ இப்போ உட்காந்து 81 முறை பண்ணிட்டு இருக்காதீங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா தான் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போகணும். இப்போதைக்கு இந்த பயிற்சிக்கு 7ல இருந்து, ஏன்னா நாடி சுத்திலையுமே ஒரு ரகசியம் இருக்குங்க. இதை நான் உங்ககிட்ட இப்போ சொல்லணும்னு வந்து விருப்பப்படுறேன். மற்றதை வந்து என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து குரூப்ல சொல்றேன். சரிங்களா? என்ன அப்படின்னா, இந்த நாடி சுத்தி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்தந்த பயிற்சிகளோட வீரியத்துக்கு தகுந்த மாதிரி நாடி சுத்தியோட அளவை நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா போதும். ஏன்னா நாடி நரம்புகள் அந்த சக்திகளை வந்து எவ்வளவு தூரம் இழுத்துட்டு போகுதுங்கிற கணக்கை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க சொல்ற அந்த அளவு கணக்கு இருக்கு. அதே மாதிரி நாடி சுத்தி நமக்கு என்ன தெரியும், வலதுல இழுத்து இடதுல உடுத்து அப்படி கிடையாது. ஒரு நாட்களுக்குமே ஒரு பயிற்சிகளுக்கு தகுந்த மாதிரி இடது பக்கத்துல ஆரம்பிக்கணுமா, வலது பக்கத்துல ஆரம்பிக்கணுமா, நீங்க ஏத்துற மாத்திரை எவ்வளவு இருக்கணும், இறக்குற மாத்திரை எவ்வளவு இருக்கணும், மறுபடியும் இன்ஹேலிங்கோட மாத்திரை கணக்கு எவ்வளவு, இறக்குறது எவ்வளவு, அது உள்ள ரிட்டன்ஷன் பீரியட் எவ்வளவு, எல்லாத்துக்கும் 16, 32, 64 தெரியும். சிதறல் இன்னும் சில கணக்கெல்லாம் சொல்லுவாங்க உள்ள போகும்போது. அந்த கணக்குகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷமமா பண்ண வேண்டிய விஷயங்கள். அது எல்லாமே அந்த மாத்திரை கணக்குகள் பயிற்சிகளுக்கு தகுந்த மாதிரி ஏத்தி இறக்கி பண்ணும்போது அந்த பயிற்சி முழுமை அடையும். ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல உங்க யாருக்காவது அதுக்கு டைம் இருக்கா? வா வந்து உட்காருன்னா உட்காருவீங்களா? அதனாலதான் என்ன பண்றதுன்னா அதெல்லாம் கட் பண்ணிடுறது. அப்படின்னு ஒருத்தன் வருவான். அவனுக்கு மட்டும் சொல்லி கொடுத்தா போதும். அதான் கோடியில ஒருத்தன் காண்பான்னு பாரு. ஏன்னா அந்த கோடியில ஒருத்தனுக்கு மட்டும்தான் அதெல்லாம் பண்ண முடியும். ஏன் பண்ண முடியும்னா, அவனுக்கும் இந்த பிரச்சனை குடும்பம் எல்லாமே இருக்கானா, அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வருவான். விட்டுட்டு வானா எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வருகிறேன் ஐயான்னு கமெண்ட் போடாதீங்க. விட்டுட்டு வர்றதுன்னா மொத்தமா விட்டுட்டு வர்றது. சரிங்களா? அது இன்னைக்கு காலகட்டத்துல சத்தியமா நடக்காதுன்னு அதுக்குள்ளேயே போக விரும்பல. அதுக்குன்னு குடும்பத்தை விட்டுட்டு வர்றதுன்னு இல்லை, மனதளவுல எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றது. அது இன்னைக்கு காலகட்டத்துல வாய்ப்பு இல்லைங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம், அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஜென்ரலைஸ்டு ப்ராக்டிஸ் கொடுத்துறது எல்லாத்துக்குமே. இப்போ டாக்டர்ல வந்து அந்த எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியா ஆர்த்தோன்னு ஒருத்தர், அதே மாதிரி வந்து ரெட்டினாக்குன்னு ஒருத்தர், சர்ஜரிக்குன்னு ஒருத்தர் இருப்பாரு. அதை தாண்டி எம்பிபிஎஸ்னு காமனா ஜென்ரல் பிசிஷியன் ஒருத்தர் இருப்பாரு. அவர் எல்லாத்துக்கும் பார்ப்பாரு. அந்த மாதிரி ஜென்ரல் பிசிஷியனை இறங்கிடுறது நம்ம இப்போ. சரிங்களா? 3வது ஸ்டெப் நான் என்ன சொன்னேன், நாடி சுத்தி 7ல இருந்து 12 முறை வரைக்கும் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா, கண்ணை மூடி அமைதியா இருங்க. அப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்குள்ள ஒரு நிசப்தமான நிலை உருவாகும். என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க அந்தந்த ஆதாரங்களுக்குள்ள போக வேண்டாம். முதுகெலும்பை மட்டும் கவனிங்க. முதுகெலும்பு அப்படியே தூரமா நின்று பாத்தீங்கன்னா, முதுகெலும்பு பின்னாடி எப்படி இருக்கு அப்படிங்கிறதோட அந்த ஒரு உருவமைப்பு தெரியும். அந்த இடத்துல அப்படியே கவனம் வைங்க. சும்மா எந்த இடத்துல எல்லாம் வேண்டாம், முதுகெலும்புல நீங்க கவனம் வச்சா போதும். அந்த முதுகெலும்புல அப்படியே கவனம் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுங்கன்னா, முதுகெலும்புல இருந்து கொஞ்ச நேரம் அப்படியே பாருங்க, அமைதியாகும். அப்படியே என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்கா மூச்சு வந்து முதுகெலும்புக்குள்ள டிராவல் ஆகுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆகிற மாதிரி இல்ல, சூக்ஷமமான உடல்ல, சூக்ஷம சரீரத்துல அது டிராவல் ஆகும். அப்படியே ஆகும்போது என்ன பண்ணுங்கன்னா, அப்படியே உங்க கவனத்தை எடுத்துட்டு வந்து உங்களுடைய புருவத்துக்கு நடுவுல, அதுக்குன்னு இந்த புருவத்துக்கு நடுவுல இல்ல, புருவம் அப்படிங்கிறது ஒரு வேற விஷயம். அது சூக்ஷமத்தை நம்ம சத்சங்கங்கள்ல பார்க்கலாம். உங்களுடைய இந்த சிரசுக்கு நடுவுல நேரா நடுவுல வந்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள வந்து ஒரு நிலை இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். உங்களுடைய சிரசுக்கு நடுவுல இருக்கிற இடத்துல உங்களுடைய கவனத்தை வச்சு ஒரே ஒரு வாட்டி இந்த ஓமம் மட்டும் வாய் விட்டு சொல்லுங்க. ஏன் வாய் விட்டு சொல்லணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். கார்டிசால் லெவல் எல்லாமே கம்மியாக ஆரம்பிக்கும். சரிங்களா? ஒரே ஒரு வாட்டி கண்ணை மூடிட்டு ஓம் அப்படின்னு இப்போ வந்து முருகனை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, வணங்கிருக்கீங்க. ஓம் முருகனுக்கு அரகரோகரா
அப்படின்னு நீங்க சொல்லும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய மூளையில செக்ரீட் ஆகிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ், இந்த அரகரா அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்துக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை கம்மி பண்றதுக்கான ஒரு தன்மை இருக்கு. அப்ப கார்டிசால் லெவல பட்டுன்னு டிராப் டவுன் பண்ணிடும். அது ஒரே ஒரு வாட்டி நீங்க சொன்னீங்கன்னா போதும், அப்படியே உங்களுடைய மூளையே ரிலாக்ஸ் ஆகிறத பார்க்கலாம். முடிச்சதுக்கு அப்புறம் கண்ணை மூடிட்டு, இப்ப இதை நான் சொன்னது வாய் விட்டு சொல்லணும். இப்ப நான் சொல்ல போற இந்த மந்திரம் சரவண பவ அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்னன்னு நான் சொல்லிட்டேன். அதை முழுமையா உள்வாங்கிட்டு கண்ணை மூடி புருவத்துக்கு நடுவுல நிப்பாட்டிட்டு சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை அப்படியே பொறுமையா அப்படியே உச்சாடனம் பண்ணிட்டே வாங்க. உச்சாடனம் பண்ண 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 ஒரு நிலையில உச்சாடனம் தனியா கழண்டு போகும். அதாவது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய உச்சாடன நிலை அப்படிங்கிறது மறந்து போய் அப்படியே அமைதியா உட்காருவீங்க. அதே நிலையில அப்படியே உட்கார்ந்து லயிச்சிருங்க. அப்ப என்ன ஆகுனா, அந்த முருகப்பெருமானோட தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு நான் கொடுக்குற இந்த பயிற்சியில சத்தியமா நீங்க உணர்வீங்க. சரிங்களா? இதை உணர்ந்துட்டு எப்போ உங்களுக்கு கண்ணை விழிக்கணுமோ மறுபடியும் முருகனுக்கு நன்றி சொல்லிட்டு பொறுமையா உங்க கண்களை விழிச்சு அமைதியா அதே இடத்துல உட்காருங்க. பிராக்டிஸ் பண்ணி முடிச்சுன்னா எல்லாரும் பண்ற தப்பு என்ன தெரியுமா? எந்திரிச்சு ஓடிடுறது. ஓடக்கூடாது. ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் அதே ஆசனத்துல அதே மாதிரி அப்படியே அமைதியா உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா புரிய வர ஆரம்பிக்கும். என்ன நடக்குது, என்ன ஏதுங்கிறது. சரிங்களா? இந்த பயிற்சியை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க நீங்க. சரிங்களா? இந்த வைகாசி விசாகத்துக்கு இந்த பயிற்சியை இந்த ஒரு நாள் மட்டும் பண்ணா போதும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஒரு பயிற்சிக்கான சாவி என்கிட்ட தான் இருக்கு. எப்ப தேவையோ ஓப்பன் பண்ணுவேன், முடிச்சோன்னா க்ளோஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க இதே பயிற்சியை பண்ணீங்கன்னா இதே மாதிரியான ஃபீல் கண்டிப்பா இருக்காது. இந்த வைகாசி விசாகத்துக்கான ஒரு நாள் அது எப்ப நீங்க பண்ணலாம் அப்படின்னா, கரெக்டா பௌர்ணமி வந்து என்ன ஆகும் அப்படின்னா உச்சத்தை அப்படியே நெருங்கிட்டு இருக்கும். சரிங்களா? எப்பன்னா நீங்க ஒரு 6ல இருந்து 8 மணிக்குள்ள. சரிங்களா? இந்த பயிற்சியை கட்டாயமா பண்ணுங்க. சரிங்களா? இதை நீங்க பண்ணும்போது என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்குதுன்னு நீங்களே சொல்லுங்க. அதை நான் வந்து சொல்லி ஹாலாசினேட்லாம் பண்ண மாட்டேன். பண்ணுங்க. முருகனோட தன்மையை சத்தியமா உங்களால உணர முடியும். இப்ப நான் பேசின எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நேரா உங்க ஆன்மாவை போய் தொட்டிருக்கும். ஏறத்தாழ ஒரு 1 மணி நேரம் கிட்ட ஆச்சு இந்த அற்புதமான ஒரு சத்சங்கத்தை வந்து நம்ம ஆரம்பிச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் வந்து இப்போ நம்ம இத்தனை நாள் வந்து ஓப்பன் பப்ளிக்கா சொல்லாம, இப்ப நீங்க வந்து முதல்ல நான் எந்த ஒரு பயிற்சிகளையுமே வந்து ஓப்பனா சொல்லியிருக்க மாட்டேன். இப்ப நான் ஏன் இந்த மாதிரி பயிற்சிகள் கொடுக்குறேன்னா, அதுக்கான நேரம் வர ஆரம்பிச்சிருச்சு. எதா இருந்தாலும் இடம், பொருள், ஏவல் அப்படிங்கிற 3 விஷயத்தை வச்சு நம்ம செய்யறது தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா காரியமும் வெற்றியாகும். வெற்றிங்கிறத விட அது முழுமை தன்மை பெறும். இப்போ அதுக்கான காலகட்டம் வந்திருக்கனால நான் வந்து வெறுமனே வந்து எல்லாருமே ஒரு முட்டாள்தனமான கருத்துக்கள் சொல்லுவாங்க. இதுதான் நம்ம இதை பண்றோம், அது பண்ண கிடையாது. இதுக்கான நேரம் இப்ப வந்திருக்குங்கிறனால இதை நான் வெளிப்படையா நான் இதெல்லாமே கொடுக்குறேன். இதை வந்து நீங்க எப்ப வரைக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னா, இந்த வைகாசி விசாகமான இந்த ஒரு நாளைக்கு வந்து நீங்க முழுசா இதை பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இந்த ஒரு நாள் இதோட கிளிம்ஸை நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? எப்படி இருக்கு, முருகனோட தன்மை என்ன அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. இந்த ஒரு பயிற்சி இந்த ஒரு நாள் தவற விட்டுறாதீங்க. இது எத்தனை பேருக்கு கண்ணில் இந்த வீடியோ எனக்கு படும்லாம் தெரியாது. படும்போது ஒரு வாட்டி எப்ப இந்த வீடியோ உங்க கண்ணில் பட்டாலும் சரி, இதை நான் இன்னைக்கு கொடுக்குற ஸ்டேட்மெண்ட். இதை நீங்க வைகாசி விசாகத்துக்கு அன்னைக்கு பாக்குறீங்கனாலும் சரி, அதுக்கு அடுத்த நாள் பாக்குறீங்கனாலும் சரி, அதுக்கு அடுத்த நாள் எப்ப நீங்க 1 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் சரி, இந்த வீடியோ பட்டு ஒரு வாட்டி நீங்க பயிற்சி இதை வந்து நீங்க பண்ணலாம். அதுக்கான ஆக்சஸ் வந்து 1 டைம் பாஸ்வேர்டு மாதிரி ஓடிபி கொடுக்குறேன். இதெல்லாம் கேட்கறதுக்கு வேடிக்கையாக இருக்கலாம். ஆனா இதெல்லாம் உண்மைதான். ஆன்மீகத்துக்குள்ள வர 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 உங்களுக்கு இதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். 1 டைம் பாஸ்வேர்ட் கொடுக்குறோம். இதை நீங்க யூஸ் பண்ணி ஒரு வாட்டி இந்த பயிற்சி பண்ணிக்கலாம். இதோட வேலிடிட்டி அது வரைக்கும் தான் இருக்கும். முருகனோட தன்மை எப்படி இருக்குங்கிறத நீங்க உணர்ந்து பார்க்கலாம். திருப்பி இதே பயிற்சி பண்ணீங்கன்னா இதே ஒரு அனுபவம், இதே ஒரு தன்மையை உங்களால் அனுபவிக்க முடியாது. அதை லாக் பண்ணிடுவேன். சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகம். உங்களால எந்த மாதிரியான எனர்ஜி ஷிஃப்ட்ஸை வேணாலும் உங்களால வந்து மாத்தி அமைக்க முடியும். நீங்க பாப்பீங்க இல்லையா, சித்தர்கள் திடீர்னு பாம்பு வடிவில் வராங்க. அதெல்லாம் கிடையாது. பாம்பு வடிவங்க அவங்க எந்த ஒரு நிலையில இருக்காங்க வந்து பாம்பு வடிவுல வரேன், யானை வடிவுல வரேன். காளகஸ்தியில வந்து பாத்தீங்கன்னா யானை பூஜை செஞ்சது. இதெல்லாம் என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? தேல் வந்து சிவபெருமானுக்கு வந்து பூஜை செஞ்சது, மறுபிறவில பிறந்தாங்க. இது எதை உணர்த்த வருதுன்னு நம்ம யோசிச்சிருக்கோமா? இது எல்லாமே கான்சியஸ்னஸ் உணர்த்த வருது. யானை அப்படிங்கிற உருவத்தை ஏன் எடுக்கிறாங்கன்னா, யானைக்கு தான் அந்த கான்சியஸ்னஸ் இருக்கும். மனுஷனால அதை கொண்டு வர முடியாது. தேல் அப்படின்னு இருக்க கருங்குருவிக்கும் அருளினாய் போற்றி அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்லுவார். கருங்குருவிக்கும் அன்று நீ அருள் செய்தாய், அவனுக்கும் நீ முக்தி கொடுத்த. கருங்குருவிக்கு எப்படி முக்தி கொடுத்துருப்பாரு? நம்ம ஆனா லாஜிக்கலா பார்த்தோம் அப்படின்னா மனித தேகம் தான் இருக்கிறதுலே இறைவன் அடைகிற தேகம்னு சொல்றோம். கரெக்டு தானே? எல்லாரும் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல ஹியூமன் பாடி இஸ் த ஒன்லி சொபிஸ்டிகேட்டட் பாடி விச் இஸ் ஏபிள் டு அட்டைன் த காட்லினஸ் அப்படின்னு சொல்றோம். ஆனா அப்புறம் எப்படி கருங்குருவிக்கு அருள் செஞ்சாரு? எப்படி வந்து யானை பூஜை செஞ்சு முக்தி அடைஞ்சது? தேல் எப்படி பூஜை செஞ்சு முக்தி அடைஞ்சது? அதே மாதிரி பள்ளி எப்படி வந்து இறைவனுக்கு பூஜை செஞ்சு முக்தி அடைஞ்சது? பாம்பு எப்படி அடைஞ்சது? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதெல்லாம் மனித தேகத்தை விட ரொம்ப கீழே இருக்கு. அப்ப எப்படி அதால முக்தி அடைஞ்சிருக்க முடியும்? இதுக்கு பேர் தான் விசாரம். வள்ளலார் அழகா கொடுத்துட்டு போன ஒரு டெக்னிக். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இதெல்லாமே.
இந்த ரகசியங்கள் எல்லாமே நீங்க இந்த ரகசியங்கள் தெரியாம ஆன்மீகத்துக்குள்ள வந்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் பாட்டை படிக்கிறேன், எனக்கு பாட்டுக்கான பொருள் தெரியுது, விளக்க அதையவே தப்பா தான் நம்ம சொல்றோம். ஓப்பனா சொல்லட்டுங்களா, ஓப்பனா பச்சையா ஹானஸ்டான ஒரு பதில். இந்த உலகத்துல மனுஷனா இருக்கிற வரைக்கும், மனிதனான உங்களுடைய அறிவு இருக்கிற வரைக்கும், எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பயிற்சி கொடுக்குறவங்களா இருந்தாலும் சரி, சித்தர்களோட பாடலை முழுசா டீகோட் பண்ணவே முடியாது. சரிங்களா? சித்தர்கள் நினைச்சிருந்தா விளக்க உரை கொடுத்துட்டு போயிருக்கலாம், அதுக்கு ஏன் கொடுத்துட்டு போல? அவனுக்கு அவனோட கான்சியஸ்னஸ் எப்படி வளருது அப்படிங்கிற தகுதிக்கு ஏற்பதா ஒரு பாட்டும் புரியும், ஒரு சூக்கமுமே புரியும். சரிங்களா? அதனால அந்த சித்தர் நிலையை எய்தும் போது, அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ்க்கு நம்ம போகும்போது மட்டும்தான் அந்த ஆள் என்ன எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு, இவர் என்ன எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு, என்னத்த சொல்ல வருது அப்படிங்கிறது நமக்கு அங்க வரும்போது புரியும். அது வரைக்கும் புரியாது நமக்கு. சரிங்களா? இப்ப அரகரா அப்படின்னு சொல்லுவாரு அகத்தியர் சில இடத்துல, அரகரா இதை நீ செஞ்சு பார்த்தனா அப்படி இருக்கும்பா அப்படின்னு. அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருப்போம், அரகரானா பூரிப்புக்கு அப்படின்னு சொல்றாரோ இல்ல முருகனை வந்து போட்டுறாரோ அப்படின்னு யோசிக்கும். அரகரா அப்படின்னா என்ன ஆகும்னா, நீ இதை செய்ய 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 என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய அந்த மூளையில இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட லெவலை அவங்க அந்த இடத்துல இன்டெரக்டா கம்மி பண்றாங்க. இதுக்கு மிகப்பெரிய விளக்கம் இருக்கு பின்னாடி. அதை பேச ஆரம்பிச்சுன்னா அது மணிக்கணக்கா போகும். ஸோ அதை நான் இதோட கட் பண்றேன். சின்ன விஷயம் மட்டும் தெரிஞ்சுங்க. அரகரா அப்படின்னு சில இடத்துல போடுறாங்க அப்படின்னா, இந்த பயிற்சிகள் எல்லாம் நீ பண்றப்பா பண்ணும்போது என்னாங்கன்னா, உனக்கு மண்டைக்குள்ள புதுசான ஹார்மோன்ஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை கம்ப்ளீட்டா வந்து அது என்ன பண்ணுன்னா நல்லிஃபை பண்ணிட்டு புது விதமான ஹார்மோன்ஸை சுரக்க வைக்கிற பயிற்சிகளுக்கு மட்டும்தான் அரகரான்னு எழுதியிருப்பாரு, வேற எங்கேயும் எழுதியிருக்க மாட்டாரு. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. நீங்க உள்ள போக 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 ஆன்மீகம் அப்படியே வேற மாதிரி அப்படியே டைவர்ஸ் அப்படியே பிரிஞ்சு எங்கெங்கேயோ போகும். ஆனா இது எல்லாமே கத்துக்கிற கஷ்டமா இருக்காது. எல்லாமே எளிமையா உட்கார்ந்த இடத்துல இருந்து அப்படியே இறங்கிட்டே இருக்கும். லோடு உள்ள இறக்கிட்டே இருப்பாங்க. சங்கடமே படாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படியே இப்ப எனக்குள்ளங்கிறத விட இந்த பயிற்சியில செஞ்ச ஒருத்தன்னு வச்சுக்கோங்களேன், என்னன்னா நாங்கிறத பெருமை பேச விரும்பல. இந்த மாதிரி இறைவனோட அருள்னால, தெய்வனால, கருணையினால ஒரு சில பயிற்சிகள் செஞ்சு சில விஷயங்கள் ஒருத்தன் பேசுறான், முன்னாடி அவங்க உட்காந்து வெள்ளை சட்டை போட்டு பேசுறான்னா, அவன் மண்டைக்குள்ள எத்தனை டன்னு வந்து இவங்க இறக்கியிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. அத்தனை டன் இருக்கிறதுனாலதான் 1 மணி நேரம் எங்கேயுமே கட் ஆகாம, எங்கேயுமே எதையும் பார்க்காம, எந்த விஷயத்தையும் யோசிக்காம, கண்ணு நேருக்கு நேரா பார்த்து, எந்த ஒரு ஒளிவு மறைவு பொய் யோசனை சிந்தனை எதுவுமே இல்லாம அப்படியே ஃப்ளோவா அந்த கருத்து ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? நான் பண்ண பயிற்சியா? நான் பண்ண பயிற்சியின் மூலமா எனக்கு கிடைச்ச இறைவனுடைய அந்த ஒரு சிறு பார்வைக்கே இவ்வளோ வேலை காட்டுது. அப்ப நான் அந்த பெரும் பார்வையை எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல முன்னாடி நிக்க வச்சேன் அப்படின்னா அது எப்படியான வேலைகள் காட்டுன்னு வச்சு பாருங்களேன். டைரக்ட் கிளாஸஸ்ல எத்தனையோ பேர் பார்த்திருக்காங்க. அதாவது ஒருத்தருக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், மனப்பிரமை, இல்ல அவன் பைத்தியம் பிடிச்சிருக்கான், ஹாலோசினேட் ஆகுறான், இல்ல இவங்க காசு கொடுத்து உட்கார வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இல்ல வந்து முன்னாடியே நான் இதெல்லாம் நடக்கும்னு சொன்னேன்னா ஓகேப்பா இவன் சொன்னனால மைண்ட் கேம் பிளே பண்ணுதுன்னு சொல்லலாம். ஆனா கிளாஸ்ல வந்து உட்கார்ந்த ஒரு 45 பேத்துக்குமே ஒரே விதமான விஷயம் அவங்களுக்குள்ள நடந்திருக்கு அப்படின்னா அப்ப அது என்னன்னு நம்ம சொல்லலாம்? கோயம்புத்தூர் கிளாஸ் பத்தி எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். த மோஸ்ட் ஹைப்டு கிளாஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் அந்த கோயம்புத்தூர் கிளாஸ். அதுக்கப்புறம் நானும் அந்த மாதிரி சில வேலையெல்லாம் பண்ணல. அதோட இன்டென்சிட்டியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி இறக்கிட்டேன். அப்போ எப்படி 45 பேத்துக்குமே அந்த ஒரு ஹால்குள்ள எப்படி அது தெரியும்? அந்த ஹாலே வந்து என்னமோ ஒரு அக்னி குழம்பாட்டு எப்படி மாற முடியும்? இத்தனைக்கும் அவ்வளோ ஏசி போட்டு அவ்வளோ சில்லுன்னு இருக்கும் போதும் அவங்க இருக்கிற இடம் ஒரு மாதிரி இருக்குமாமா, இந்த இடத்துல இவர் உட்காந்து சொல்லித்தர இடம் ஒரு மாதிரி இருக்குமாமா. அது எப்படி இருக்கு? இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும்ல. அப்ப இந்த இடத்துல என்ன வேலை செய்யுது? யாரா சயின்ஸ் தான். என்ன மாதிரியான சயின்ஸ்? ஜஸ்ட் காட் திங்ஸ்ன்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும்னா அவ்வளவுதான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள் பண்ணாங்க. அவங்க அட்வான்ஸ் லெவல்ல போகும்போதுதான் 9 விஷத்தையே ஒருத்தன் வந்து அமிர்தமா நான் மாத்தி காட்டுறேன். 9 விஷமா நீ எத்தனை விஷத்துக்கு கொடுத்தாலும் இருக்கிற டெட்லியஸ்ட் பாய்சன் அதை எடுத்து மாத்து. இதுதான். அது எப்படி நீ விஷமா இருக்கலாம்? கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து என்னது? விஷம். அது சாப்பிட்டா செத்து போயிடுவான், மனுஷ உடம்புக்கு ஒத்துக்காது. நான் அந்த ஆட்டமையே பிரேக் பண்றேன் ராஜா, வா நான் பிரேக் பண்ணி அதை நான் வந்து ஒரு அமிர்தமா மாத்தி காட்டுறேன்னு ஒருத்தர் உட்கார்றாருன்னா அந்த ஆளுக்கு அப்ப எவ்வளவு சாமர்த்தியம் இருந்திருக்கும், எவ்வளவு ஒரு இறை அருள் இருந்திருக்கும், எப்பேற்பட்ட ஒரு தன்மையில இருந்திருப்பாருன்னு யோசிச்சு பாருங்களேன். சித்தர்னா இந்த சீரியல்ல டிவில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காவி உடை, அழுக்கான ட்ரெஸ், சடாமுடின்னு கேவலமா காட்டுறாங்க. சத்தியமா அப்படிலாம் இருக்கவே மாட்டாங்க. அந்த ஒரு கான்சியஸ்னஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பீக். அதெல்லாம் வந்து நம்மளால எனக்கு அப்படி சொல்ல பூரிப்பாயிட்டே இருக்கு. எனக்கு ஒரு நெகிழ்ச்சி வருது இதை நான் சொல்ல ஆன்மா நெகிழ்ச்சி ஆகுது இந்த விஷயங்களை பத்தி பேச. அதனாலதான் நான் கட் பண்ணாம இன்னும் பேசிட்டு இருக்கேன் அந்த விஷயங்களை.
அப்போ யோசிச்சு பாருங்களேன். அப்ப போகர் இருக்காருன்னா, அவருக்கு அப்ப எவ்வளவு பெரிய ஒரு கான்சியஸ்னஸ் அவருக்குள்ள இருந்து செயல்பட்டு இருக்கணும். இது இந்த தன்மையில இருக்கு. கொஞ்சம் அதெல்லாம் அவர் வந்து அதை சாலிடிஃபை பண்ணும்போது, அதை மாத்தி கன்வர்ஷன் ப்ராசஸ்ல எவ்வளவு புகை வந்திருக்கும், எவ்வளவு விஷம் வெளியே வந்திருக்கும். லேசா அதோட சின்ன புகை நம்ம மனுஷனோட உடம்புல பட்டாலுமே ஸ்கின் முடிஞ்சது, லங்ஸ் முடிஞ்சது, லங் ஃபெயிலியரே ஆயிரும், கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும், லிவர் கெட்டு போயிரும். அப்ப எப்படி அவர் அதெல்லாம் பண்ணியிருப்பாரு? இப்பவாது நீங்க என்னென்னமோ வச்சு அது இதெல்லாம் பண்றீங்க இந்த காலகட்டத்துல. அப்ப அவர் என்னதான் பண்ணியிருப்பாரு? அந்த மனுஷன் வெறும் மந்திரத்தையும், தந்திரத்தையும், எந்திரத்தையும் வச்சு என்ன வேலையை பண்ணியிருப்பாரு? யோசிச்சு பாருங்களேன். கேட்கவே பிரமிப்பா இருக்குல்ல. இதுதாங்க சித்தர்கள். இதுதான் தேடி போகணும். எப்படி அந்த ஆளால இதை பண்ண முடியுதுன்னு யோசிச்சு பாருங்களேன். உட்காந்து அதை விட்டுட்டு நான் வந்து சித்தி பண்ண போறேன், அவனை மயக்கிறேன், இவனை மயக்கிறேன், கேவலமான விஷயம் இது எல்லாமே. எல்லாமே எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. நான் வந்து இதுல வந்து வசியம் பண்றேன், செய்வினை பண்றேன், தந்திரம் பண்றேன், அது பண்றேன், லொட்டு லொசுக்குன்னு தேவையில்லாத வேலை. எவ்வளவு பெரிய விஷயத்த காடி இருந்தா வள்ளலாரா அவரு இவங்க ஒரு பக்கம் இப்படின்னா அவரு ஒரு பக்கம் இப்படி போய் தொடுவாராமா, டக்குன்னு தங்கமா மாறிடுமாமா. எப்படி மாத்துவாரு அந்த இடத்துல? அது சயின்ஸ் தான். ஆனா இன்னைக்கு இருக்க சயின்ஸ்னால புரிஞ்சுக்க முடியாத ஒரு சயின்ஸ். லூசின்னு ஒரு படம் எடுத்துட்டாங்க, அப்படி ஆரவாரமா கொண்டாடுறானுங்க உலகமே. நம்மளுடைய இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழ் ஆன்மீகத்தை சொல்லி கொடுக்குறவனுங்க கூட லூசி படத்தை பாருங்க, லூசியில அப்படி என்ன பண்ணியிருக்கான் இவங்க எல்லாம் பண்ணாதது அவங்க அங்க பண்ணி வச்சிருக்காங்க. ஒருமையில பேசுறேன்லாம் நினைக்க வேண்டாம். அந்த ஒரு நிலைக்குள்ள போகும்போது அது அப்படிதான் வரும். அதையும் நான் சொல்றேன். இங்க பண்ணாத இப்ப இவங்களோட புக் எடுத்து படிச்சு பாருங்களேன். அழகா இது 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 இப்படி சேரேன், இந்த இடத்துல இந்த படம் ரெடி ஆயிடுச்சு, இதை நீ போட்டு கலக்கேன், இப்படி மாறிடும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உடம்புக்குள்ள கெமிக்கல் ப்ராசஸ் முடிஞ்சு. நான் மாத்தி காட்டுறேன் உன் கெமிக்கல் ப்ராசஸ. சாவா? சிரிப்பாங்க. சாகணுமா? எதுக்கு நீ சாகுற? வா, உடம்ப மாத்து. இந்த உடம்பு இருக்கா, நீ இந்த உடம்பு கெட்டு போச்சா, வேற உடம்புக்கு போ. கூடு விட்டு கூடு பாஞ்சிரு. திருமூலர் பண்ணாரு, கூடு விட்டு கூடு பாயிருது. தெரியாமலா போய் பாய கிடையாது, தெரிஞ்சேதான் பண்ணாரு, இந்த உலகத்துக்கு காட்டணுங்கிறதுக்காக. எப்படி இதெல்லாம் நடக்குது? அப்ப எப்பேற்பட்ட ஒரு படத்தை ஓட்டி இருப்பாங்கன்னு பாருங்களேன். நம்ம எல்லாம் வரக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கெல்லாம் அதை பார்க்க கொடுத்து வைக்கலாம்னு நினைச்சுக்கலாம். அட்லீஸ்ட் கேட்கவாது முடியுது. இந்த காலகட்டத்துல எத்தனையோ பேர் என்னென்னமோ கேட்டு பப்பு, கிளப்பு, தண்ணி, அது இதுன்னு ஓடுறாங்க. பட் நம்ம இதெல்லாம் கேட்கறோம், இதெல்லாம் பாக்குறோம்னாலே இது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அப்ப இருந்தவங்க அவங்களாம் எப்படி அதெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு. இன்னைக்கு காலகட்டத்திலேயே இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். சரிங்களா? ஒரு குரூப் இந்த பக்கம் ஒரு குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப பிரிஞ்சிருக்கு எல்லாமே. அந்த காலத்துல சித்தர்கள் எப்படி நவபாசனத்தை ஒருத்தர், விஷங்களை ஒருத்தர் கையாண்டாரு, மருத்துவத்தை ஒருத்தர் கையாண்டாரு, யோகத்தை ஒருத்தர் கையாண்டாரு. பட் எல்லாரும் கொஞ்சம் 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 அதை தொட்டுப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு காலகட்டத்திலயும் ஒரு சிலர் இந்த கேட்டகரி என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுல்லா வந்து மருந்துக்குள்ள இறங்கிடுவாங்க. அவங்க கை வச்சா சரியாகாத நோயே கிடையாது. இவங்க கை வச்சா இவங்களால பிரேக் பண்ண முடியாது அட்டாமிக் ஸ்ட்ரக்சரே கிடையாது. இதெல்லாம் உண்மை. நான் பேசுறது வந்து என்ன தொப்பி போட்டு வந்து உட்காந்து முட்டாள்தனமா சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் பேசுறேன்னு சொல்லி பேசலாம் நிறைய பேர். ஆனா அவங்களோட சயின்ஸை டீகோட் பண்ண முடியல நம்மளால இன்னைக்கு வரைக்குமே. திணறோம் இல்லையா? ராக்கெட் விடுறான், எல்லாமே இன்னைக்கு அதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம். மனுஷனால செய்ய முடியாத அவனோட அறிவுக்கு மீறி செஞ்சிருக்கான். மேல போய் கிரகங்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கான். உட்காந்த இடத்துல இருந்து எப்படிங்க கண்டுபிடிச்சான் அவன்? இப்படி சுத்தி வருது, இந்த நாள் கோள் இப்படி வேலை செய்யுது, இதுக்கு இந்த ஜாதகத்தைன்னு போட்டு கணக்கு போடு. இதெல்லாம் சூடோ சயின்ஸுங்கிறாங்க. இன்னைக்கு கேட்கும் போது வேடிக்கையா இருக்கு, சிரிப்பா இருக்கு. எப்படி ஒரு பக்கா மெட்டீரியல் சயின்ஸ் இதெல்லாம். ஜஸ்ட் காட் திங்ஸ் மறுபடியும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். சிந்திங்க. இதெல்லாமே சிந்திக்கிறதுக்கான ஒரு நேரம். அதுதான் முருக யுகம் சொல்லலாமே நம்மளும். ஏன் ஒருத்தர் தான் சொல்லணும்னு கிடையாது. ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காருன்னா நல்ல விஷயம். அதை நம்ம வந்து கொண்டு போறதுல தப்பே கிடையாது. உண்மையாலுமே முருகப்பெருமான் தன்னுடைய அந்த கான்சியஸ்னஸை விரிவடைய செய்யக்கூடிய ஒரு தன்மையான ஒரு நேரம் தான் இது. நான் பேச நீங்க கேட்டுட்டே தான் இருப்பீங்க. ஏன் அப்படின்னா வந்து ஆன்மாக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு எல்லாத்தையுமே பேசி முடிக்க வேண்டாம். அடுத்து இன்னும் கொஞ்சம் டீப்பா உள்ள போகலாம். இன்கேஸ் யாருக்காச்சும் வந்து முருகன் யோகக்கலை கத்துக்கணும்னு விருப்பம் இருக்கு அப்படின்னா, விருப்பம் இருக்குங்கிறத விட உங்களுக்கு அதுக்கான வந்து வினை பயன் இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க மகாரம நோக்கி வருவீங்க. தானா இழுத்துட்டு வரும். எல்லாரும் அப்படி வந்தவங்க தான். டைரக்ட் மீட்டப் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வந்து இந்த பௌர்ணமி அமாவாசை கிளாஸஸ் தேவைப்பட்டால் நீங்க தாராளமா வந்து கேளுங்க. கேட்டா மட்டும்தான் வைப்போம். நானா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டேன் எதையுமே. சிவராத்திரிக்கான கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அதுவுமே புதுசா யாரும் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். விருப்பம் இருக்கவங்க வரலாம். இனிமேல் டைரக்ட் மீட்டப்ஸ் நிறைய இருக்கும்னு நான் நம்புறேன். பார்ப்போம். சர்வமும் சிவமயம்.